because we are kings and our words matter. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. வானமும் பூமியும் மாறி போமே, வல்லவர் வாக்கு மாறாதாமே. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினோ மாறாதாமே. வானமும் பூமியும் மாறி ஸ்நேகத்தாலும்மை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றுமாய் இழுத்து கொண்டார். அவரே அன்பு மாறாதாமே. ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தார், அவரின் மிகுந்த காருண்யத்தால் உன்னை என்றென்றுமாய் இழுத்து கொண்டார். அவரே அன்பு நித்தியமாமே, என்ன நேரினோ மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதாமே. அன்பு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே. தந்தையும் தாயும் கைவிட்ட போதும் நேசரின் அன்பு மாறாதாமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாமே நன்மை கிருபையோ தொடருமே. வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நாம் எல்லாரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வெள்ளை தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரும். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க போனாலும் நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லாரும் சேர்ந்து பாடும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பிசாசை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும்
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அணுகாது எந்த தீங்கும். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இதைத்தான் விசுவாச அறிக்கைன்றோம். கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன், எந்த தீங்கும் அணுகாது. தேவனே என்ற ஒளியும் மீட்பும் ஜீவனுமாய் இருக்கிறார். இதெல்லாம் தான் அறிக்கை செய்யணும். இதைத்தான் டெய்லி சொல்லணும், எந்நேரமும் சொல்லணும். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் ஒரு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. நீரே இயேசுவே, பாத்திர. நீரே இயேசுவே, எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர. நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர. நீரே இயேசுவே, பரலோகத்தில் இன்றும் எமக்காக பேசும் மனிதனாக. பரலோகத்தில் இன்றும் எனக்காக அறிந்து பேசும் மனிதனாக. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர. நீரே
ஸ்தோத்திரம். உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மேன்மைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே, துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, உன்னதமானவரே, உயர்ந்திருக்கிறவரே, பிதாவின் வலது பார்த்தில் வீற்றிருக்கிறவரே, எல்லாவற்றுக்கும் மேலானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர். இந்த காலை வேளையிலே உம்மை அறிந்து கொள்ள முடியாத வார்த்தை புறப்பட்டு வரட்டும், உள்ளங்களை தொடட்டும், ஜீவியங்களை மாற்றட்டும், ஆழமாக உள்ளங்களிலே தேவனுடைய காரியங்கள் பதியட்டும். சகல சத்தியத்துக்குள்ள தேவாவியானவர் நடத்துவீராக, வெளிப்பாட்டினால் ஆவியை ஊற்றுவீராக. உள்ளங்கள் மனங்கள் வெளிப்பாட்டால் நிரம்பட்டும், தேவன் அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவினால் நிரம்பி விடுதலையின் வாழ்க்கைக்குள் ஜனங்கள் பிரவேசிக்கட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதியும், ஸ்தோத்திரத்தை வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்திராகமும் 12:21 கம்யூனியன் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் சேர்ஸ் போடுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள். இந்த காலை கர்த்தருடைய பந்தையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். நமக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு சிந்தின அவருடைய ரத்தம், பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், அதை நினைவு கூறும்படியாக அதற்கு அடையாளமாக திராட்சை ரசமும் அப்பமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மீட்பிலே நமக்கு என்ன நடந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுதான் மீட்பின் மூலமாக நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நமக்கு தத்ரூபமாக அப்படியே ஒரு படம் போல நமக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறது. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்ததன் விளைவாக நமக்கு என்ன நடந்தது என்பதை தத்ரூபமாய் சொல்லுகிற ஒரு படம். அதுதான் இந்த வேத பகுதி. நடந்த காரியத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை அங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து மோசே சொல்கிறோம் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்றைக்கி ராத்திரி எல்லாரும் எகிப்து நாட்டை விட்டு கிளம்ப போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உயிர் பிழைக்கணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். என்னது அது? ஒவ்வொரு வீட்டுக்கு தக்கதாக, ஒரு வீட்டில் எத்தனை குறிப்பிட்ட பேர் இருக்கணும், இருந்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிங்க. அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்காலிலும் மேற்சட்டத்திலும் பூசுங்கள் அப்படின்னு சொல்கிறான். எதற்காக? அந்த இரத்தத்தை பார்க்கும்போது சங்காரக்காரன், அந்த சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களை அதம் பண்ணாமல் அவன் கடந்து போகிறான்.
அப்படியே அவர்கள் செய்தார்கள். தேவன் சொன்னது போலவே அவர்கள் செய்தார்கள். என்ன ஆயிற்று? அந்த இரத்தத்தை பூசின இஸ்ரவேலர் வீட்டிலே மனிதர் யாரும் சாகவே இல்லை. அந்த இரத்தம் பூசப்படாத எகிப்தியரின் வீட்டிலே சாவு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க யார் வீட்டிலும் சாவு இல்லை. ஏன்னா இவர்களுக்கு பதிலாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆட்டுக்குட்டி இறந்தது. அதை பலியிட்டார்கள். அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை பூசினாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு பதிலாக அந்த ஆடு மரித்தது. இவர்கள் பிழைத்து கொண்டார்கள். என அருமையான ஒரு படம். இயேசு மரித்தார், நாம் பிழைத்து கொண்டோம். அதை தான் அன்னைக்கு தேவன் அப்படி காண்பித்தார். பிழைத்து கொண்டோன்னு சொன்னால் ஏதோ ஆவிக்குரிய பிரகாரம் நமக்கு ஜீவன் உண்டாயிற்று என்று அப்படி மட்டும் கிடையாது. அதை பவுல் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை தேவன் உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மீட்பு என்பது இயேசு ரத்தம் சிந்தினது வெறுமனே இந்த ஆவிக்குரிய ஜீவனை மட்டும் நமக்கு கொடுப்பதற்காக அல்ல. இதுக்கு பின் வரும் வசனங்களை அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா, குறிப்பாக 35ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் என்று சொல்லுகிறது. 36 சொல்லுது, அவங்க கேட்டதை கர்த்தர் ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கும்படி செய்தார் அப்படின்னு. எகிப்தில் அடிமையிலாக இருந்தப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாங்கன்னா, வஸ்திரங்களையும் கேட்டார்கள்னு சொல்லலாம். அப்போது ட்ரெஸ்ஸு கூட சரியாக இல்லாத அளவுக்கு அவ்வளோ கேவலமான ஒரு நிலைமையில் இந்த அடிமைகளை அவங்கள வச்சுருந்தாங்க. பாருங்கள், வெறும் பொண்ணு வெள்ளியும் மட்டும் கேட்கல, ட்ரெஸ்ஸும் கேட்டு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு கேவலமாக வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்களே தான் கர்த்தர் வெறுமனே ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கல, கொடுத்து மீட்டெடுத்து வெளியே வரும்போது என்ன சொல்கிறார்? நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு பொன்னையும் வெள்ளியும் வஸ்திரங்களையும் கொடுக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கலன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னால் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து கூடவே நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்தார். கண்ணியமாக இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்தார். இது ஆவிக்குரிய ட்ரெஸ்ஸு கிடையாது, லிட்ரல் ட்ரெஸ்ஸு. இன்றைக்கி நம்ம போட்டுக்கிற மாதிரி ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ், நல்லா இருங்கன்னு, இன்னும் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்றைக்கி கல்வாரி சிலுவையில் நாம் நல்லா இருக்கிறதுக்காக இயேசு மரித்தார்ன்னு அப்படி நம்புறதே கிடையாது. அப்படி பேசுனா இது ஏதோ ஒரு ஹெல்த்து வெல்த்து காஸ்பல் அப்படின்னு அதை கிண்டல் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ஹெல்த்தும் வெல்த்தும் தான் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன உண்டாகுது என்பதை அன்றைக்கி அவங்க மூலமாக கர்த்தர் காண்பித்தார். அது மட்டும் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி ஆணித்தரமாக அதை விசுவாசிக்க முடியாது. பாருங்கள், இன்றைக்கி நமக்கு முன்பதாக இயேசுவின் சரீரத்துக்கும் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கும் அடையாளமாக அது இருக்குது. இதில் தான் பங்கு கொள்ள போகிறோம். இந்த நேரத்தில் உட்காந்து நாம் அவருக்காக என்ன பண்ணணும்னு யோசிக்கிற நேரம் கிடையாது. நிறைய பேர் அதை யோசிச்சுட்டு இதில் பந்தியில் கலந்துக்காமல் போயிடுறாங்க. இது அதை யோசிக்கிற நேரம் இல்லை. கர்த்தருக்காக நம்ம நிறைய செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த நேரத்தில் அதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த நேரம் அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை யோசிக்கிற ஒரு நேரம். எனக்காக என்ன செய்தார்? என்னை வாழ வைத்தார், மறுவாழ்வு கொடுத்தார், புது வாழ்வு கொடுத்தார். வெறுமனே பரலோகத்துக்கு தகுதியுள்ளவனா மட்டும் என்னை ஆக்கலை, அதோடு கூட இந்த உலகத்தில் நான் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை தான் இந்த பந்தி காட்டுகிறது. இதை தான் பவுல் சொல்லுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாம்னா அதில் ட்ரெஸ்ஸு அடங்குது, பணம் அடங்குது, கௌரவம் அடங்குது, நமக்கு தேவையான இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அதில் அடங்குது. பாருங்கள், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்னு அப்படி தான் கேள்வி கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கொடுத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே இன்றைக்கு இந்த பந்தியை பார்க்கும்போது ரொம்ப பயபக்தியாக அதில் கலந்து கொள்ளுகிறோம். இதை வெறும் ஸ்பிரிச்சுவலாக அப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. இதனால் நமக்கு என்ன நன்மையெல்லாம் உண்டாயிருக்கு அதை கொஞ்சம் யோசிப்போம். அதை யோசிக்கும்போது தான் அதெல்லாம் நாம் பெற்று இந்த வாழ்க்கையில் வாழணுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். பாருங்கள், சிலுவையின் மூலமாக அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார்.
அதை எண்ணி பார்ப்போம். எண்ணி பார்த்து உள்ளத்தில் நன்றியோடு கூட இந்த கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து போவோம். ஒரு பயத்தோடு அல்ல, எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு அப்படி கிடையாது. இதில் தகுதி பெறணும்னா இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தான் அது போதும். அதுக்கு மேலே எந்த தகுதியும் தேவையில்லை. எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அதை விசுவாசித்தா போதும். அதுதான் நம்ம தகுதிப்படுத்துது பாருங்கள். அதோடு கூட இதனால் வரக்கூடிய மற்ற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். அதை தான் இந்த பந்தி நமக்கு நினைப்பூட்டுகிறது. அந்த எண்ணத்தோடு கூட கர்த்தர் நம்ம மேல் பாராட்டு இந்த மகா பெரிய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அதுதான் நமக்கு இவ்வளோத்தையும் பெற்று தந்திருக்கு. அதையெல்லாம் எண்ணி பார்த்து உள்ளத்தில் நன்றியோடு கூட இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்வோம். இப்போது நம்முடைய பாஸ்டர் வந்து நம்ம இதில் நடத்துவார்கள். முதல்ல ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ண பிறகு எல்லாருக்கும் பந்தியை பரிமாறுவார்கள். உள்ளே வெளியே மெத்தையில் சைடில் எல்லா இடத்துலையும் கொடுத்து முடிக்கணும் பாருங்கள். 2-3 நிமிஷம் ஆகும். குயிக்காக பரிமாறிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பரிமாறி முடிஞ்ச பிறகு நான் வந்து எந்திரிக்க சொல்லுவேன் எல்லாரையும். நம்ம எல்லோரும் எந்திரிச்சு ஒன்றாக நம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிப்போம். இப்படி தான் பண்ணுறதுங்க. அதனால் இது பரிமாறணுன்னு எடுத்து கையில் வச்சுக்கங்க, காத்துருங்க. எழுந்து நின்று நாம் ஒன்றாக அனுசரிப்போம். எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி அன்பை நாங்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். எதையெல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். வஸ்திரம் முதலாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். கர்த்தராவே, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களுடைய அடிப்படை தேவைகள் போதுமானதுக்கு அதிகமாக நீர் தந்திருக்கிறீர். எங்களுடைய ஆத்மாவுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறீர்கள். பாவங்களில் எங்களை கழுவி எங்களை சுத்தமாக்கி இருக்கிறீர். எல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக வந்திருக்குது. ஹெல்த் அண்ட் வெல்த் கூட அதன் மூலமாக வந்திருக்கிறது. எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறீர். ஆரோக்கியமாக நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் வாழ்ந்து உங்களுடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். இந்த பந்தி இதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்கிறது, நினைவுபடுத்துகிறது. இதற்கெல்லாம் இதையெல்லாம் பிரதிபலிக்கிறது. உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள், உங்களுடைய ரட்சிப்பு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மை, இவைகளை இந்த பந்தி பிரதிபலிக்கிறதே. எண்ணி பார்த்து நாங்கள் உண்மையிலே மகிழுகிறோம். கர்த்தாவே, இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் அந்த உணர்வோடு இன்றைக்கு இதில் பங்கு பெறட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளட்டும். அதற்கு உரிமையாளர்கள், அதற்கு உடன் சுதந்திரர் கிறிஸ்துவோடு கூட என்கிற உணர்வோடு இதில் பங்கு கொள்ளட்டும். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பேரொளி வீச
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய அன்புக்காக கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் ஏற்படுத்தின அற்புதமான மீட்பு, இந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே மெய்யாகவே நாங்கள் பாக்கியவான்கள் என்பதை உணர்கிறோம். குமாரனையே எங்களுக்காக தந்திருக்கிறீர். மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி, அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. எதையுமே நீர் எங்களுக்கு தராமல் வைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல, எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர். கல்வாரி சிலுவை அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. குமாரனையே தந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் எங்களுக்கு அவர் மூலமாய் தந்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், அதில் மகிழுகிறோம், அதை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு அதை இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தம், சிந்தின ரத்தம், உம்முடைய ஜீவன், உம்முடைய பாடுகள், இவையெல்லாம் எங்களை இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறது. உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவர்களாக்கி இருக்கிறது. எங்களுடைய தகுதி அல்ல, உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற தகுதி. துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இப்போ வர்ற பக்கெட்டில் இந்த கப்ஸை போடுங்க. இந்த பாட்டை ஒரு முறை பாடுங்க, அப்போ இந்த கப்ஸை ரிட்டர்ன். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். புதிதாக வந்திருக்கிறவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க, நீங்கள் உள்ளே வெளியே எங்கே உட்கார்ந்தாலும் தயவுசெய்து உங்களுக்கு கருத்தை உயர்த்துங்க. இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, நன்றி. உதவியாளர்கள் உங்களுக்கு ஒரு புரோஷரை கொடுப்பார்கள், அதை பெற்றுக்கொள்கிற வரையில் கையை உயர்த்தி வச்சுருங்க. அந்த புரோஷருக்குள்ளே ஒரு வெள்ளை அட்டை இருக்கும், அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி ஆராதனை முடிந்து போகும்போது புக் ஸ்டோரில் இதுக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்குது, அதில் கொடுங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு MP3 CD-யும் ஒரு நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழும் அதையும் தருவாங்க. ரெண்டுத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.
அந்த பத்திரிகை மாதந்தோறும் உங்களுக்கு வரணும்னா அதுக்கான சந்தாவை செலுத்தினால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போது காணிக்கை சம்பவத்தின் மூலமாக கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். அப்படி காணிக்கை சம்பவங்களை கரங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். வேதம் சொல்லுகிறது, உன் எல்லா பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என் வீட்டிலே ஏராளம் தாராளம் இருக்கும், எல்லாம் புரண்டோடும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் கொடுக்கிறேன். ஆமேன். இப்போது உதவியாளர் வருவார்கள். உங்களுக்கு காணிக்கை சம்பாதிகள் செலுத்தலாம். அந்த புரோஷரை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அதில் நம்முடைய சபை ஆராத நேரங்கள், நம்ம போதவருடைய டிவி டைமிங்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதை காணிக்கை செலுத்தும் போது இந்த அறிவிப்பை கொஞ்சம் கவனிப்போம். கிறிஸ்மஸ் நியூ இயரை குறித்து அந்த ஆராதனையில் குறித்த அறிவிப்பு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25ஆம் தேதி காலை 6 மணிக்கு ஆராதனை நடைபெறும். புது வருட ஆராதனை 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடைபெறும். வெளியில் கூட ஒரு பேனர் இருக்குது, மறந்துட்டு அதை பார்த்துங்க. 25ஆம் தேதி காலையில் 6 மணிக்கும் 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கும் ஆராதனை உண்டு. ஆங்கிலம் தமிழில் நடைபெறும். இயேசு அழைக்கிறார் வளாகம் வானகரத்தில் அது நடைபெற இருக்கிறது. அது நிமித்தம் 3 செவ்வாய்க்கிழமை ஆராதனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதம் 23ஆம் தேதி 30ஆம் தேதி ஜனவரி 6ஆம் தேதி 23 செவ்வாய்க்கிழமை, 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3 ஆராதனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளை வாரம் சிறுவர் ஆலயத்துக்கு அனுப்புகிறோம். இந்த 23ஆம் தேதி அவங்க அங்கே என்ன கற்றுக்கொண்டாங்க என்பதை எல்லாம் நமக்கு நடித்து காட்ட இருக்கிறாங்க. 23ஆம் தேதி சின்ன பிள்ளைங்களுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். ஆகவே நீங்கள் வரலாம், வந்து உங்கள் பிள்ளைகள் அங்கே செய்யும் காரியங்களை பார்த்து ரசிக்கலாம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, அந்த போன வருஷம் மாதிரி நியூ இயர் நைட்டு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு நடராத்திரி வீட்டுக்கு திரும்பி போக பஸ் வசதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த ரூட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே போஸ்டர்ஸ் இருக்குது. தயவுசெய்து அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜெயமேனுவல் அவர்களின் குமாரர் டாக்டர் மனோஜ் ஜான் பாலுக்கும், ட்ரிவாண்ட்ரம் லைஃப் ஃபெலோஷிப் சபையை சேர்ந்த திருமதி திரு BS ஜெயக்குமார் அவர்களின் குமாரத்தி டாக்டர் ரேஷ்மாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரொருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களில் எவருக்காக தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு இது. கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனை நேரங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே கொஞ்சம் நேரத்தோடு வரணும். ஏன்னா அங்கே உள்ள கடைசி நிமிஷத்தில் வந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வந்தால் தான் பார்க்கெல்லாம் பண்ணிவிட்டு இடம் பிடிச்சி வர்றதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஒரே ஆராதனையை வைக்கிறதுனால எல்லோரும் ஒரே நேரத்தில் வர்றதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதை மனதில் வைத்து காலையில் 6 மணி ஆராதனைன்னா 5:30-5:45 அங்கே இருந்தீங்கன்னா தான் வந்து உட்கார்றது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பாட்டெல்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் நியூ இயர் சர்வீஸும் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி, அட்லீஸ்ட் 15 நிமிஷம் முன்னாடி வந்தால் தான் அங்கே உள்ளே பார்க் பண்ணிட்டு சாவாசமாக வர முடியும். சில நேரத்தில் கார்கள் அப்படியே அவ்வளோ லைனப் பண்ணி நிற்கிது உள்ளே வர்றதுக்கு. அதெல்லாம் சில நேரத்தில் கொஞ்சம் தாமதப்படுத்தும் எல்லாத்தையும். சரி, நியூ இயர் அன்றைக்கி வீடு திரும்புகிறதுக்கு சில வசதிகள் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா காலையில் 12:30-1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஆராதனை. அப்போ நடுராத்திரியில் எப்படி வீடு திரும்புறதுன்னு யோசிக்கலாம். நிறைய ஏரியாக்களுக்கு ஒரு 8 பஸ்ஸுகள் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் மற்ற வாகனங்கள் அது எல்லாம் வந்துடுறாங்க. சிலர் வந்து பஸ்ஸை நம்பி இருக்கிறதுனால இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த இடத்துக்கெல்லாம் பஸ்ஸு போகுதுன்றதை தெரியும். திரும்பி போகிறதுக்கு மட்டும், கூட்டு வரதுக்கு இல்லை. ஓகே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் ஆரம்பிப்போம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இந்த விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம்.
இந்த விசுவாசத்துக்கும் வசனத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. அப்போ வசனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் விசுவாசம் இருக்க முடியும். இந்த வசனம் எவ்வளோ பலமாய் வேலை செய்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலங்கிறத பற்றி சொன்னேன் சில காரியங்களை. வசனம் விருத்தி அடைந்து வளர்ந்தது, பெருகினது அப்படின்லாம் வாசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். ஆனால் இந்த வசனத்தை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிங்க. இவ்வளவு பலமாய், எவ்வளவு பலமாய் அந்த எபேசிய பட்டணத்திலே அப்போஸ்தலன் பவுல் 2 வருஷமாக இருந்து ஊழியம் செய்கிறாரு. ஊழியம் செய்ததுடைய விளைவு என்ன? ஜனங்கள் எல்லா விதமான மூட பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகிறார்கள். ஏராளமான ஜனங்கள், ரொம்ப பெரிய சபையாக அது உருவாச்சுன்றாங்க. ஏராளமான ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி அவர்கள் செய்து வந்த காரியங்கள் எல்லாம் வெறுத்து ஜனங்கள் மாறி ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ள. எந்த விதத்தில்னா மாய வித்தை இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். லட்சக்கணக்கான ரூபாய் பொறுமான புஸ்தகங்கள் மாய வித்தை குறித்து வாங்கி வச்சுருந்துருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு எரித்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்குது. இது எதனால் உண்டான மாற்றம்? தேவனுடைய வசனம் அங்கே போதிக்கப்பட்டதுனால உண்டான வசனம் அற்புதமானது. அதான் சொல்லியிருக்கு, மழையைப் போல் பனியைப் போல் வானத்திலேருந்து இறங்கி வந்து, ஏசாயா சொல்கிறல்ல, ஏசாயா 55 வானத்திலேருந்து இறங்கி வருதான் வசனம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருதான். வானத்திலேருந்து இறங்கி வந்து மழையைப் போல் பனியைப் போல் பூமியை நனைத்து, மழை பனி எப்படி பூமியை நனைக்கிறதோ அது போல் நனைச்சி முளை கிளம்ப செய்து விளைய பண்ணுகிறதாம். இட் ஃபோர்ஸஸ் ப்ரொடக்ஷன். ஒரு காரியத்தை அங்கே உண்டு பண்ணுகிறது. வறண்டு காஞ்சி ஒன்றும் இல்லாமல் கிடக்கிற நிலங்களெல்லாம் கூட மழை வந்தோடனே பச்சை பசேர்னு மாறுது பாருங்கள். அதுபோல் தான் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது காஞ்சி வறண்டு ஒன்றும் இல்லாமல் கிடக்கிற வாழ்க்கைகள், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எந்த ஆசீர்வாதமும் இல்லாத வாழ்க்கைகள் கூட இந்த வசனம் மழையைப் போல் அவருடைய உள்ளத்தில் பெய்கிறதுனால, உள்ளே வேலை செய்கிறதுனால வாழ்க்கை மலர ஆரம்பிக்கிறது, பச்சை பசேர்னு ஆரம்பிக்கிறது. எல்லா வாழ்க்கையும் பச்சை பசேர்னு இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். காஞ்சி வறண்டு போயிருக்கக்கூடாது. அதுக்கு தான் வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறார். சிலர்லாம் நல்லா இருந்தவங்க இப்போ எதையோ சில பிரசங்களை கேட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இல்லை, பிரசங்கம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதுக்கு தான், கெட வைக்கிறதுக்கு இல்லை, இருக்கிறது மோசமாகிறதுக்கு இல்லை, இன்னும் நல்லா ஆகிறதுக்கு தான் வார்த்தை. மோசமாகிறதுல தான் நம்ம சாம்பியனாக இருக்கிறோமே. அது ஏற்கனவே நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா ஆகிறது தான் ரொம்ப பெரிய வேலை. அதுதான் வசனம் பண்ணணும். வசனம் தான் அதை பண்ண முடியும் பாருங்கள். இவ்வளவு பலமாய், எல்லோரும் சொல்லுங்கள், இவ்வளவு பலமாய் வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்ளுது. தரித்திரத்தை மேற்கொள்ளுது, சோவியனத்தை மேற்கொள்ளுது, தோல்வியை மேற்கொள்ளுது, பாவத்தை மேற்கொள்ளுது, மூட நம்பிக்கைகளை மேற்கொள்ளுது. எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற வசனம் என்கிறது குறித்து சொன்னேன். எப்போ மேற்கொள்ளுது? வசனம் வருது. ஆனால் வந்த வசனம் வாயிலையும் இருதயத்திலையும் இருக்கும்போது தான் அது வேலை நடக்குது. சும்மா பைபிளில் இருந்தால் பத்தாது, பைபிள் உங்கள் கையில் இருந்தால் பத்தாது, உங்கள் வீட்டில் இருந்தால் பத்தாது, உங்கள் தலைமாட்டில் இருந்தால் பத்தாது. வேத வசனம் எங்கே இருக்கணும்? வாயிலும் இருதயத்தில் இருக்கும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வாயிலும் இருதயத்தில் வராமல் வசனம் வேலை செய்ய முடியாது. அதனுடைய பலத்தை, அதனுடைய மேற்கொள்ளுகிற சக்தியை எப்போ அனுபவிக்க முடியும்? நாம் வசனம் என்றைக்கு நம்முடைய வாயிலும் இருதயத்திலும் வருதோ அன்னைக்கு தான் வசனம் எவ்வளவு பலமானது என்கிறத நாம் அனுபவிக்க முடியும். அதனுடைய மேற்கொள்ளுகிற வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். எப்போ வாயிலும் இருதயத்தில். அதனால தான் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லோரும் மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஏன் எந்த வித்தியாசமும் இல்லைன்னா, அவங்க சில சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் கிறிஸ்தவம் என்னத்தை பண்ணிச்சு, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க சிலர். ஏன்னா எந்த வித்தியாசத்தையும் அவங்களால பார்க்க முடியல. ஏன் எந்த வித்தியாசமும் உண்டாகலைன்னு சொன்னால், வசனம் இல்லை, வசனம் பலமாக வேலை செய்யலை. ஏன் பலமாக வேலை செய்யலை? ஏன் விருத்தி அடையலை? ஏன் மேற்கொள்ளுகிற சக்தி அங்கே இல்லை? எதையுமே அவங்க மேற்கொள்ள முடியல. எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க? ஏன்னு சொன்னால், அந்த வசனம் பைபிள் வச்சுருக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வர்றாங்க, கொஞ்சம் ரிலீஜியஸாக இருக்கிறாங்க. ஆனால் வசனம் இருதயத்திலும் வாயிலும் இல்லை. வாயிலும் இருதயத்திலும் இருந்தால் தான் அப்படி
பலமாய் வேலை செஞ்சு மேற்கொள்ளுகிற வசனமாக அது இருக்க முடியும். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? ரொம்ப முக்கியமான ஒரு ஏமாந்துடக்கூடாது வாழ்க்கையில். ஏதோ நம்ம ரிலீஜியஸாக இருக்கிறோம், கோயிலுக்கு போனோம், வந்தோம், பைபிள் வாசித்தோம். நான்லாம் அப்படி நினச்சது உண்டு. நான் பைபிள் டெய்லி வாசித்தரணும், கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பைபிள் வாசித்தரணும், ஒரு 2 சாப்டர் வாசித்தரணும். அப்படியாது இவ்வளோ தான் ஆவிக்குரிய ஜீவன். இதனால பெரிய ஆசீர்வாதம் வந்துடும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கிடையாது. இந்த வசனம் வாயில் இருக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லித்தரல பாருங்கள். வாயில் இருக்கணும், இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் அது பலமாக வேலை செய்யுது. பலம் எப்படி இருக்குது, இது எவ்வளோ பலமாக வேலை செய்து மேற்கொள்ளுகிற வசனங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது பாருங்கள். பைபிளை படி, அது கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. இதை படித்த ஒப்பி, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா. இன்றைக்கி படிச்சியா? எவ்வளோ படித்த நீ? 10 அதிகாரம் வாசிக்கிறியா, 5 அதிகாரம் வாசிக்கிறியா? அது கேட்டிருக்கேன். இதெல்லாம் கேட்டிருக்கிறேன் நான். முட்டி காப்பு காய்ச்சுதா, அது கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் கேட்டிருக்கிறேன் பாருங்கள். ஆனால் யாருமே எனக்கு சொன்னதில்லை, வசனம் வாயிலையும் இருதயத்திலையும் இருந்தால் தான் அது பலமாய் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அப்போ தான் நம்முடைய ஜீவத்தை அது மாற்றும், மேற்கொள்கிற சக்தி உண்டாகும். அப்போ தான் அந்த வசனம் வந்து விருத்தி அடைந்து நமக்குள்ளே எல்லாத்தையும் மேற்கொள்ள வைக்கும் நம்மளை. அப்படின்றதெல்லாம் யாரும் கத்தரல. அதனால தான் மேற்கொள்கிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. எதையும் மேற்கொள்ள முடியல. பாவத்தை மேற்கொள்ள முடியல, ஆசையை மேற்கொள்ள முடியல, தப்பான காரியங்களை மேற்கொள்ள முடியல. எல்லாம் வாழ்க்கையே தப்பாக போகுதா, நான் அதை பற்றி ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் பவர் இல்லை, பவர்லெஸ். கோயிலுக்கு போகிறோமா, கோயிலுக்கு போனோம், பைபிள் வாசித்தோமா, பைபிள் வாசித்தோம், பைபிளை பாதியை மனப்பாடமாக சொல்ல தெரியும் எனக்கு. ஏன்னா இதை மனப்பாடம் பண்ணுறதே தான் எங்கள் வேலை. நல்லது தான் மனப்பாடம் பண்ணது. அது எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது பாருங்கள். மனப்பாடம் பண்ண வச்சாங்க, அன்றைக்கி நான் வெறுத்தேன். ஆனால் இன்றைக்கி கடன் வருது. அது மனப்பாடம் பண்ண வச்சது நல்லது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், அது வாயிலும் இருதயத்திலும் இருந்தால் தான் அது வேலை செய்ய முடியும். சரி, இந்த வாயில் இருதயத்தில் இருக்கிறதுன்றதுனால இது விசுவாச இப்போ விசுவாசம் என்னும் பிரமாணத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். எப்படி விசுவாசம் வேலை செய்யுது, த லா ஆஃப் ஃபெய்த் எப்படி அது வேலை செய்யுது, எப்படி அதை இயக்குகிறது, அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வாயில் இருதயத்திலையும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த விசுவாச அறிக்கையை பற்றி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதான் போன வாரம் முடிக்கிற நேரத்தில் அது சொன்னேன். முடிக்கிற நேரத்தில் ஒரு 5 காரியங்கள் இப்போ உடனே அறிக்கை பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அறிக்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொன்னேன். அப்புறம் இன்னொரு 5 காரியங்களை குறித்த அறிக்கை எப்படி நம்ம பண்ணணுன்றதை ஒரு ப்ராட் அவுட்லைன் கொடுத்தேன். சரி, அதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த விசுவாச அறிக்கைனா என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை பற்றி நிறைய தவறான அபிப்பிராயங்கள் உலகத்தில் இருக்குது. நிறைய காரியத்தை பற்றி தவறான அபிப்பிராயங்கள் சொன்னார் இல்லையா? ஹெல்த்து வெல்த்து காஸ்பல்ன்றாங்கன்னு தவறான நடிப்பு. ஹெல்த்து வெல்த்து காஸ்பல்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறார், இது ஒரு லேட்டஸ்ட் டிசீஸ் வந்திருக்குது, ஹெல்த் அண்ட் வெல்த்து என்கிற டிசீஸ். ஹெல்த் டிசீஸ்னால் எப்படி? அது இது புதுமையான விளக்கமாக இருக்குது எனக்கு. ஹெல்த்தை டிசீஸ்ன்றவங்களுக்கு உண்மையாலுமே கோளாறு மூளையில்லைன்னு அர்த்தம். ஹெல்த்தை டிசீஸ்னு சொல்கிறது தப்பு. ஹெல்த்து டிசீஸ் இல்லை, ஹெல்த்து வந்து ஹெல்த்துங்க. அது கூட வித்தியாசம் தெரியலன்னா என்ன? ஹெல்த்து ஒரு டிசீஸாக இருக்க முடியாது. யாராவது நல்லா சுகமாருன்னு சொன்னால் இது ஒரு புது டிசீஸான்னு சொல்லுவீங்க நீங்கள். அது ஆனால் எப்படி பாருங்கள், மூளை கோளாறு நிறைய பேருக்கு. ஹெல்த்து டிசீஸ்ன்றாங்க. வெல்த்தை யார் டிசீஸ்ன்னு சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு, துணிமணி எல்லாம் கொடுக்க வருங்க. கத்தர் பாருங்கள், இன்றைக்கி கேட்டோம் இல்லையா? வஸ்திரம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு, படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூலு. இதெல்லாம் ஒரு டிசீஸா? இதெல்லாம் இல்லைன்னா தான் டிசீஸு. ஹலோ, இதெல்லாம் சரியாக கொடுக்க முடியல, வசதி இல்லைன்னா தான் அது டிசீஸு. இந்த ஹெல்த் அண்ட் வெல்த் டிசீஸ்ன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன டிசீஸ்ன்னு எனக்கு தெரியல. இது டிசீஸ் இல்லை, இது ரொம்ப பெரிய ஒரு நன்மை. அப்போ அதுபோல் தான் இந்த அறிக்கையை பற்றியும் சில தவறான அபிப்பிராயங்கள் அப்படிலாம் பேசுவாங்க பாருங்கள் சிலர். அதனால தான் சொல்கிறேன் நான், சில தவறான அபிப்பிராயங்கள் உலகத்தில் இருந்து வருது. அதனால் சில காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன நம்புகிறோம் நம்ம அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், 4 விதமான அறிக்கையை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அறிக்கையில் 4 விதமான அறிக்கைகள் இருக்கிறது. முதலாவது அறிக்கை என்ன? முதலாவது அறிக்கைன்னா பாவ அறிக்கை.
பாவ அறிக்கை. இதெல்லாம் ஏன் கவனிக்கணும்னா, நெகட்டிவ் கன்ஃபெஷன் ஒன்று இருக்குது, பாசிட்டிவ் கன்ஃபெஷன் ஒன்று இருக்குது. இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அதை தான் விசுவாச அறிக்கைங்கிறத தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றோம். ஏன்னா அது பாசிட்டிவாக இருக்குது. உங்கள் கன்ஃபெஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். நெகட்டிவாக இருக்குதா பாசிட்டிவாக இருக்குதான்னு பார்க்கணும். சிலர் எந்த அறிக்கையில் இருப்பாங்கன்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி, நான் குப்பை, நான் பூச்சி, நான் புழு, அருகதையற்றவன், நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், நான் ஒன்றும் இல்லை, இதுதான் அவங்களுடைய இது. அது நான் பலவீனன், என்னால் ஒன்றும் முடியாது, நம்மால் என்ன முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் தாழ்மை, இதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு அடையாளம். சாட்சி கொடுன்னு அந்த காலத்தில் சொன்னால் ஒருத்தர் எந்திரிச்சு கொடுப்பாரு, நான் பாவியிலும் பிரதான பாவி அப்படிம்பார். என்னையா அப்படி சொல்கிறீங்கன்னா, பவுலே சொல்லியிருக்கார். பவுல் இப்போ பொழுதன்னைக்கு டெய்லி நான் பாவியிலும் பிரதான பாவினா அப்படியே சொல்லிட்டு கிடையாது. அவர் எப்படிப்பட்டவனாக இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டார்ன்றதை சொல்லும்போது தான் அதை சொல்கிறாரு ஒழிய, இதை ஒரு அறிக்கையை அவர் பண்ணிக்கிட்டல. இவங்க பிரதான பாவின்னு சொல்லி அறிக்கை இடுறதையே வேலையாக இருக்கிறாங்க. அது தப்பு. அதுக்கு பவுலை ஒரு காரணமாக யூஸ் பண்ணுறாங்க. பவுலே எப்படி தான் சொன்னாராக்கும், பேதுரு இப்படி சொன்னாராக்கும், ஆபிரகாம் இப்படி சொன்னாராக்கும் அப்படின்னு. அவங்கெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்போ நான் பாவியிலும் பிரதான பாவின்னு இவர் சொல்லுவார். இவருக்கு பின்னால் இன்னொருத்தர் எந்திரிப்பார் பாருங்க, அவர் சொல்லுவார், நான் பிரதான பாவியிலும் பிரதான பாவி. இப்போ ஒருத்தருக்கு ஒரு போட்டி இதில். ஏன்னா அவரை விட நான் தன்னை தாழ்த்திக்கணும் இல்லையா. அவர் தாழ்த்தினார் ரொம்ப, நான் அதை விட என்ன தாழ்த்திக்கணும். தாழ்த்துறதுனா என்ன? தாழ்த்துறதுனா உண்மையாகவே கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கிட்டு அதையே சொல்கிறது தான். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பிள்ளை, புது சிருஷ்டி, கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், அவரோட உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறீர்கள், புது மனிதர்கள் இருக்கீங்களா, மோர் தென் கான்கரர்ஸ், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹலோ, இது ஏன் கிறிஸ்தவ சொல்ல மாட்டேன்றாங்க? இது ஏன் வாயிலேருந்து வரமாட்டேங்குது? அதெல்லாம் சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போ பெருமை வந்துடக்கூடாது பிரதர், அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம. அதுதாங்க தாழ்மை. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நாம் அதுதான். அப்போ அவர் சொன்னதுக்கு நான் ஆமாஞ்சாமி போட்டு, அதுதான் உண்மையான ஆமாஞ்சாமி. சாமி ஆமாம், நீ சொன்னது தான் கரெக்டு, நான் சொல்கிறது இவ்வளோ நாள் சொன்னது தப்பு, குப்பை தூசி புழுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தேன், தப்பு, நீர் சொல்கிறதா ரைட்டு. அப்போ உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன். நான் நீர் சொல்கிறதையே சொல்கிறேன். நான் நீதிமான், தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவின் நீதி எனக்கு சொந்தமாக இருக்குது. நான் பாவி இல்லை, பரிசுத்தவான், நான் பிள்ளை, நீர் என்னுடைய தகப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் எனக்கு எந்த குறைவும் கிடையாது. இப்படி அறிக்கை செய்யணும் பாருங்கள். இதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னு சொல்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நெகட்டிவ் கன்ஃபெஷனில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் இருக்குது. ஏன்னா இந்த கன்ஃபெஷனை பற்றிய உபதேசத்தை சரியாக புரிஞ்சுக்கல. அதனால தான் இப்போது 4 விதமான அறிக்கையும் சொல்கிறேன். முதல் அறிக்கை என்ன? பாவ அறிக்கை. இந்த பாவ அறிக்கையை எங்கே வாசிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டில் இந்த பாவ அறிக்கையை பற்றி நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மத்தேயு 3:5. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், அதாவது யோவான் ஸ்நானத்திற்கு போய், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்கே ஞானஸ்நானம்? யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எப்படி ஞானஸ்நானம் பெற்றாங்களாம்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு. இதுதான் பாவ அறிக்கை. முதல் விதமான அறிக்கை என்ன? பாவ அறிக்கை. இதுதான் நம்ம அறிக்கையா? பாவ அறிக்கை தான் நம்முடைய அறிக்கையா? கிடையாதுங்கிறேன். ஏன்னா வேத வசனத்தை கரெக்டாக கான்டெக்ஸ்டோடு வாசிக்கணும். இது யார் அறிக்கை பண்ணுது? யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் தேவனுடைய ஜனம், உடன்படிக்கையின் ஜனம், வாக்குத்தத்தங்கள்லாம் அவங்களுடைய தான், தேவன் அவர்களுடையவர். அப்படிப்பட்ட ஜனம் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவனை மறந்து தூரமாக போய் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 வருஷமாக அவள் மத்தியில் கர்த்தர் சொன்னார்னு எழுந்து பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை. 400 வருஷமாக குவைட்டாக இருக்குது. யோவான் ஸ்நானன் வர்றதுக்கு முன்னாடி 400 வருஷம் குவைட்னஸ் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, பெரிய ஒரு எழுப்புதல் கிடையாது. கர்த்தரை மறந்து தூரமாக போய் கெட்டு போய் ஒரு மாதிரி குளிர்ந்து போயிருக்கிறாங்க தேவஜனம். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் யோவான் ஸ்நானன் கர்த்தர் எழுப்புறார். அவர் மனம் திரும்புதலில் பிரசங்கம் பண்ணுறார். எல்லாம் கர்த்தர்கிட்ட திரும்பி வாங்கன்றார்.
எல்லாம் என்ன இப்படி குளிர்ந்து போயிருக்கிறீங்க? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மறந்துட்டீங்க, உடன்படிக்கையை மறந்துட்டீங்க, அவரை மறந்துட்டீங்க, நீங்கள் யாருன்றதை மறந்துட்டீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே. திரும்பி வாங்க, மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புங்கன்றாரு. அப்போ தேவ ஜனமாக இருந்த அவர்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தாங்க. இந்த மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு வந்தாங்க. சிலர்லாம் ஞானஸ்தானத்துக்கு வரும்போது சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கான ஆதாரத்தை கொண்டாடுறாரு. சும்மா ஞானஸ்தானத்துக்கு வராது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபாக்னி குறித்து உங்களுக்கு யார் எச்சரிப்பு கொடுத்தது? நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்களா? மனம் திரும்புதலுக்கான அந்த கனியை கொண்டு வந்து காமிங்கன்றார். மனம் திரும்பி இருக்கின்றதை காமி, அப்போ தான் ஞானஸ்தானம் அப்படின்றாரு. அப்போ மனம் திரும்புதல் அவசியமாக இருந்தது. அந்த மனம் திரும்புதலுக்கு வந்தவர்கள் தான் பாவத்தை அறிக்கை. ஆமாம், நான் பாவி, இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன், சரியா நான் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சிட்டேன், கர்த்தருக்கு தூரமாக இருந்துட்டேன், நான் இப்போ நான் திரும்பி வர்றேன் ஆண்டவரே, மனம் திரும்புகிறேன்னு சொல்லி திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள். இது கிறிஸ்தவ ஞானஸ்தானம் கிடையாது, இது வேறு ஞானஸ்தானம். இதுக்கும் கிறிஸ்தவ ஞானஸ்தானத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவ ஞானஸ்தானம் என்ன? கிறிஸ்தவ ஞானஸ்தானம் வேறு விதமான ஞானஸ்தானம். பாருங்கள், பாருங்கள், யோவான் ஸ்நானன்கிட்ட இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கும் மற்றவர்கள் அவனிடத்தில் ஞானஸ்தானம் எடுத்ததுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? மற்றவர்கள்லாம் மனம் திரும்பி எடுத்தாங்க, மனம் திரும்பலாம் கொடுக்கல. அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனியை கொண்டு வந்து காமின்றான் இல்லையா? இயேசு வந்தார். இயேசுகிட்ட என்ன சொன்னான்? ஐயோ நீரா, நான் உமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, நீர் தான் எனக்கு ஞானஸ்தானம், என்னை காட்டிலும் பெரியவராச்சே நீர், என்கிட்ட ஞானஸ்தானம் நீர் ஏன் எடுக்கணும்? நீர் தான் எனக்கு கொடுக்கணும். ஐயோ வானா, நான் கொடுக்க மாட்டேன், நீர் எனக்கு கொடுன்றான். இயேசு சொல்கிறாரு, கவனிக்கணும் நல்லா. இயேசு சொல்கிறார், எல்லா நீதியும் நிறைவேற்றும்படியாக இது நடக்கணும், அதனால் நீ கொடு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். எதுக்கு எடுத்தார்? நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்தார். நம்ம இன்றைக்கி எடுக்கிற கிறிஸ்தவ ஞானஸ்தானம் அப்படிப்பட்டது. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தப்போ மற்றவர்களை காட்டில் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை. அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேவனோடு கூட பூரண ஐக்கியத்தில் இருக்கிறாரு, தேவனுக்கு பிரியமானவராக வாழ்ந்தார். இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்தார். மற்றவர்களை போல இல்லை, மனம் திரும்பி எடுக்கலை. மனம் திரும்புதல் அவசியமில்லாதவர் அவர். அப்படிப்பட்டவர் ஞானஸ்தானம் எடுத்தார். தேவனோடு கூட பூரண ஐக்கியத்தில் இருந்தவர், எந்த குறையும் இல்லாதவர். நம்ம இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எடுக்கிறோம். ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பாருங்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நாம் ரட்சிக்கப்படுறதில்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் கழுவப்படுறதில்லை, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால காரியங்கள் மாறுறதில்லை, எல்லாம் மாறி இருக்கிறதுனால ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? மனம் திரும்பி இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பெரிய மாற்றத்தை கண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை ஆகிவிட்டோம், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம், தேவனே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குது. பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதை அது செத்த வாழ்க்கை, அது பழைய வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன், அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இப்போ புது வாழ்க்கை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ ஞானஸ்தானம். கிறிஸ்தவ ஞானஸ்தானத்துக்கும் யோவான் ஸ்நானனுக்கு கீழே ஜனங்கள் எடுத்த ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதனால தான் எபேசுக்கு வரும்போது 19ஆம் அதிகாரத்திலேயே பார்க்கலாம், யோவான் ஸ்நானனுடைய சீஷரில் சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்க, யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஆனால் அவர்களுக்கு கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தை தர்றார் இவர். ஏன்னா அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்தவ ஞானஸ்தானம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்படி எடுக்கிற ஞானஸ்தானம். சரி, அப்போ பாவ அறிக்கைங்கிறது அவர்கள் செய்த காரியம். யோவான் ஸ்நானன் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இந்த பாவ அறிக்கை தான் நம்ம செய்யணுமா? கிடையாது. அது அவருடைய காலத்தில் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு அன்றைக்கு அப்படி நடந்தது. அவர்களுக்கு பாவ அறிக்கை தேவைப்பட்டது, செஞ்சாங்க. ரெண்டாவது விதமான அறிக்கை இன்றைக்கு பாவிகள் செய்யும் அறிக்கை. பாவிகள் செய்யும் அறிக்கை, பாவிகள் ரட்சிக்கப்படுற நேரத்தில் செய்ய வேண்டிய அறிக்கை. பாவிகள்னு சொன்ன உடனே கோச்சிக்கக்கூடாது. நான் டிவியிலலாம் இருக்கிறேன்,
அதனால் கொஞ்சம் விளக்கம் தேவை. ஏன்னா சிலர் என்ன நினைப்பாங்க, என்ன பாவினை பாரு, இந்த மனுஷனும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு, எல்லாரையும் பாவின்னு சொல்லிட்டு கிடக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். பாவிகள்னு வேதம் சொல்லும்போது யாரை பாவின்னு சொல்கிறதுன்னு கொஞ்சம் விளக்குறேன் நான். அதை நல்லா கவனிங்க. என் மேலே கோவப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் விளக்கத்தை கவனிக்கணும். பாவினா யார்? ஒரு மகா பெரிய அயோக்கியன், பொல்லாதவன், அவனை தான் பாவின்னு வேதம் சொல்லுதா? கிடையாது. வேதம் சொல்கிற பாவி வேறு. வேதம் யாரை பாவின்னு சொல்லுது பாருங்கள். வேதம் சொல்கிற பாவி யாருன்னா, தேவனை அறியாதவன், தேவனோடு கூட ஒரு உறவு இல்லாதவன். ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சானோ, முதல் மனுஷன் பாவம் செஞ்ச போது தேவனிடத்திலிருந்து மனுஷன் துண்டிக்கப்பட்டு விட்டான், உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது தேவனற்றவர்களாக தான் எல்லாமே பிறக்கிறோம், தேவனோடு கூட எந்த உறவும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவனை குறித்த ஒரு அறிவு ஏற்பட்டு அவரிடத்தில் வந்து அந்த உறவை ஏற்படுத்தி கொள்கிறோம். இன்னும் அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளாமல் தேவனை விட்டு பிரிந்த நிலையில் இருக்கிறவர்கள், அதாவது எந்த நிலையில் பிறந்தார்களோ அந்த நிலையில் தான் பிறந்தாங்க, அந்த நிலையிலே இன்று கிடக்கிறவர்கள், அவர்களை தான் பாவி என்று சொல்லுது. பாவின்னு சொன்னால் அவங்க ஏதோ பெரிய கொலை பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு கிடையாது. பாவின்னு சொன்னால் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது. வேதவசனத்தினுடைய டெஃபினிஷனை கவனிக்கணும், எப்படி பாவின்னு சொல்லுதுன்னு. அவன் ஏதோ பெரிய தப்பு செஞ்சதுனால அவன் பாவி இல்லை, அவன் பாவியாக இருக்கிறதுனால தான் தப்பு செய்கிறான். நிறைய நேரத்தில் ஏன் கொலை பண்ணுறான், ஏன் கொள்ளடிக்கிறான், ஏன் அநியாயம் பண்ணுறான்னா, ஏற்கனவே பாவியாக இருக்கிறவர்கள தான் சிலர் அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனால் பாவியாக இருக்கிற சிலர் ரொம்ப யோகியமாகவும் இருக்கிறாங்க. ஹலோ, அப்போ ஜனங்க கேட்கலாம், என்னையா யோகியமாக இருக்கிறவங்கள எப்படி பாவின்னு சொல்லலாம்? பைபிள் தப்பு இல்லையா? அது அவங்க என்ன பாவியா? எவ்வளோ யோகியமாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லவங்க. எவ்வளோ பேர் நல்ல பாவியை பார்த்துருக்குறீங்க? எனக்கு நிறைய நல்ல பாவிகள் தெரியும், நல்ல ஜனங்க. அவங்கள ஏன் நல்ல பாவின்றன்னா, ஆண்டவரை தெரியாது, ஆண்டவரோடு கூட ஒரு உறவு இல்லை, இதெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது, இயேசு அறியாதவர்கள் ஒன்றும் தெரியாது. அந்த விதத்தில் அவர்கள் வேதத்தின்படி பாவியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர்கள். நான் பார்த்துருக்கேன், எனக்கு நிறைய பேர் தெரியும் அந்த மாதிரி. அப்படிப்பட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. யோக்கியமான ஆட்கள், சொன்னபடி செய்வாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, தீமையாக பேச மாட்டாங்க, தீமை செய்ய மாட்டாங்க, நம்பலாம் அவங்கள, உதவுவாங்க. நல்ல ஆட்கள், யோக்கியர்கள் அவர்கள், இல்லையா? இன்னும் கேட்டால் நிறைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் யோக்கியர்களாக இருக்கிறாங்க அவங்க. தானே உண்மையை சொல்லணும். நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறாங்க, அதனால் கரெக்டாக பேசணும், விளக்கமாக பேசணும். நிறைய கிறிஸ்தவர்களை காட்டிலும் ரொம்ப யோக்கியர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று, இப்போ எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் போட்டுருது, எல்லாம் பாவம் செய்து அப்படின்னு. ஒரு ஆள் கூட இதுக்கு விதி விலக்கு கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்றது. எப்படி சொல்லலாம்? யோகியர்கள் எப்படி பாவின்னு சொல்லலாம்? யோகியர்கள் எப்படி பாவின்னு சொல்லலாம்னா, அவர் தப்பு செஞ்சதுனால அவர்கள் பாவி இல்லை, தேவனை அறியாத நிலையில் இருக்கிறதுனால அவர்கள் பாவி, தேவனோடு கூட எந்த உறவும் இல்லாத இருக்கிறதுனால தான் பாவி. இப்போ ஒரு மனுஷன் பெரிய யோகியனாக இருக்கலாம், ஆனால் நான் கேட்குறது என்ன, அப்போ கடவுளை தெரியுமா உனக்கு? கடவுளோட ஒரு ஐக்கியம் இருக்கா உனக்கு? நீ கடவுளோட பேசுகிறியா? நீ அவர் உன்னோட பேசுகிறாரா? நீ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட போக முடியுதா? அவரை நல்லா தெரியுமா உனக்கு? அவரோட ஒரு உறவு இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்குதான்னு சொன்னான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா ஒழுங்காக வாழ்கிறேன் அப்படின்னு நான் அவன் யோகியன், ஆனால் வேத வசனத்தின்படி பாவி. நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்போ யோகியனாக இருந்து பாவியாக இருக்க முடியும். அப்படியே தோசையை திருப்பி போட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, யோகியனாக இருந்து பாவியாக இருக்க முடியும்னா, கொஞ்சம் அயோக்கியனாக இருந்து விசுவாசியாக இருக்கும் முடியும். ஏன்னா விசுவாசின்னா யார்? அவன் பெரிய யோகியன்றதுனால விசுவாசி இல்லை, அவன் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறான், இயேசு வண்டையில் வந்திருக்கிறான். அவன்கிட்ட நிறைய யோக்கியதை இல்லாத போதும் அவர் இரக்கம் கொண்டு அவன் மேலே கிருபை காட்டி அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவன் பெரிய தகுதி பெற்றவன் சொல்ல முடியாது, 100க்கு 100 அவன் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயத்தில் அவன் மோசம், இன்னும் கூட நிறைய திருந்த வேண்டியது இருக்குது, இன்னும் மாற வேண்டியது நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்களை சொல்ல நான், அதனால தான் அப்படி கேட்குறேன் நான். அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அறிஞ்சிருக்கிறீங்களா? உண்மை தானே, இருக்கிறாங்க. அப்படி ரொம்ப யோக்கியதை கிடையாது, ஆனால்
விசுவாசி. செத்தா மோட்சம் போவாங்க, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி. இயேசுவின் பேரில் ஏன் விசுவாசினா, யோகியதையினால் விசுவாசி ஆகிறது இல்லையா ஒருத்தன். 100% அவன் கரெக்டாக இருக்கிறதுனால விசுவாசி ஆகிறது இல்லை. எப்படி விசுவாசி ஆகிறான்? விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய கிருபை, நான் அதை விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான். அவர் நல்லவர், எனக்காக சிலுவையில் அவர் மரித்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன், அப்படி தான் நான் ரட்சிக்கப்படுறேன் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி நல்லவனா, இன்னும் கொஞ்சம் யோகியதை உள்ளவனாக மாற வேண்டியது அவசியம். அதை நான் மட்டுப்படுத்தலை. அயோக்கியத்தனமெல்லாம் போகணும், மாறணும், நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். அது கொஞ்சம் அவகாசம் தேவை, நேரம் தேவை, அது கொஞ்சம் அறிவு தேவை, போதனை தேவை, கொஞ்சம் உதவி தேவை, கொஞ்சம் ஜெபம் தேவை, கர்த்தருடைய உதவி தேவை. அப்போ விசுவாசின்றவன் சில குறைகள் உள்ளவன். அவன்கிட்ட 100க்கு 100 யோகியதை கிடையாது. ஆனால் அவன் ஏன் விசுவாசி? அவன் யோகியதையினால விசுவாசி இல்லை, அவருடைய கிருபையினாலே விசுவாசியாக இருக்கிறான் இல்லைங்களா? அப்போ பாவி ஏதோ பெரிய அக்கிரமங்களை பண்ணிட்டதுனால பாவி இல்லை, தேவனை அறியாதவனாய் தேவனத்தில் உறவு இல்லாததுனால அவன் பாவியாக இருக்கிறான். விசுவாசி ஏதோ பெரிய யோகியனாக இருக்கிறதுனால விசுவாசி இல்லை. எப்படி விசுவாசியாக இருக்கிறான்? தேவனுடைய இரக்கத்தினால, கிருபையினால் அவன் விசுவாசியாக இருக்கான். இயேசுவின் பேரில் அவன் விசுவாசம் வச்சுருக்கிறான், அவரிடத்தில் வந்திருக்கிறான், பாவங்களார கழுவப்பட்டிருக்கிறான், அப்படி தான் அவன் விசுவாசியாக இருக்கிறான். இன்னும் நிறைய மாற்றங்கள் அவனுக்குள்ளே தேவையாக இருக்குது. இது நல்ல ஒரு விளக்கம் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு சிடியில் அப்படியே வாங்கி கேட்கணும் நல்லா. ஏன்னா ஒரு தடவை கேட்டால் பார்த்தா அது நல்லா பதியுன்னு இது. ஏன்னா இது உலகத்தை எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்றதுன்னு நமக்கு உதவுது. ஏன் விசுவாசி இப்படி இருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்கு உதவு. சிலர் சொல்கிறாங்க, என்னையா தான் பாருங்க, நான் எல்லா விசுவாசியும் பார்த்துட்டேன்யா, ஒருத்தனும் சரியில்லை. யாராவது சொன்னோமா நாங்கள் எல்லாம் சரின்னு? நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? இல்லை, நான் நினச்சேன் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு. கரெக்டாக இருக்கணும். ஆனால் கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கல, கரெக்டாக இருந்ததுனால அவர் ரட்சிக்கலை. அவருக்கு தெரியும் கரெக்டாக இல்லைன்னு இருந்தாலும் அவருடைய கிருபை, அதுதான் ரட்சிப்பு. அப்போ கரெக்டாக விஷயத்தை அறிஞ்சிருக்கிற விசுவாசிகள் அப்படி பேச மாட்டாங்க பாருங்க. சில இதே பேச்சு, யாரும் சரி கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, எந்த பிரசங்கியாரும் சரி கிடையாது. என்ன பார்த்தேன், பிரசங்கியார் யார்? மனுஷன் தானேயா. பிரசங்கியார் வானத்திலேருந்து குதிச்சிட்டாரா? அவரும் மனுஷன் தானே, உங்களையும் என்ன மாதிரி தான் அவர் தானே. சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும், நீங்கள் பேண்ட்டை ஒரு கால் ஒரு டைமில் தான் போட, ஒரு டைமில் ஒரு காலில் தான் போட நுழைக்க முடியும். பிரசங்கியாருன்னு அப்படி வந்தோன்னு நினச்ச உடனே பேண்ட் மாட்டிக்குதா அப்படியே தானா? பெரிய ஆவிக்குரிய இதில் மேந்துக்கிட்டு இருக்கார் அவர் கிடையாது. பிரசங்கியார் சாதாரண மனுஷன்தான். எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கிற குறைபாடுகள் அவர்கள்ட்டையும் இருக்கத்தான் செய்து. சில நேரத்தில் நிறைய பேர் கொஞ்சம் நாளாக ஆண்டவரை பின்பற்றி நல்ல வசனத்தை கேட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் பண்படுத்தப்பட்டு நல்லா வந்திருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. சிலர் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. சொல்கிறாரு, விலங்குல பாருங்கள், இதெல்லாம் யார் சொல்கிறது? இதெல்லாம் கேட்டு நான் பேசாமல் போயிடுறது. சரி, இருந்தாலும் யார் விலகி சொல்கிறது? இந்த மாதிரி பிரசங்கள்லாம் கேட்குறது இல்லை. அதனால தான் இது முக்கியம், விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ பாவினா யார்? தேவன் அறியாதவன். விசுவாசினா யார்? அவன் தேவனோடு கூட உறவு உள்ளவன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த விதத்தில் தான் பாவின்னு சொல்கிறேன். இந்த பாவி ரட்சிக்கப்படும் போது, அதாவது தேவனோடு உறவு இல்லாதவன், தேவன் அறியாதவன் ரட்சிக்கப்படணும்னு விரும்பும்போது செய்கிறது தான் இந்த அறிக்கை. இதை பற்றி வேதவசனம் சொல்லுது பாருங்கள். பாவியினுடைய அறிக்கை. யோவான் ஸ்நான காலத்தில் ஜனங்க பண்ணது பாவ அறிக்கை. இது பாவியினுடைய அறிக்கை. பாவ அறிக்கை இல்லை, பாவியினுடைய. நல்லா கரெக்டாக எழுதிங்க எழுதும்போது. பாவ அறிக்கைன்னு எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டுறாதீங்க. அது பாவ அறிக்கை. ஏன்னா அது பாவத்தையே அறிக்கை செய்தார்கள். இது என்னது? பாவியினுடைய அறிக்கை. இந்த பாவியினுடைய அறிக்கையில் என்ன அறிக்கை பண்ணாங்க? பாவியினுடைய அறிக்கை என்ன? திருப்பவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது இவர் போகிறாரு, சிலுவையில் மறித்து பிதாவிடத்தில் திரும்பி போகிறாரு. இவங்களை ஆயத்தம் பண்ணுறாரு, மென்டலி இவங்களை ரெடி பண்ணுறாரு. அதுக்காக
நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். போகலன்னா அனுப்ப முடியாது, போனால் தான் அவரை அனுப்ப முடியுன்றார். அவர் வந்து யார்? பரிசுத்தாவியானவர். தேற்றரவாளன்னா யார்? பரிசுத்தாவியானவரை அனுப்ப போகிறேன்னு சொல்கிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்தாவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாராம்? 3 காரியங்களை செய்வார்னு தெளிவாக சொல்லியிருக்குது. 3 காரியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எந்த 3 காரியத்தை குறித்து? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து. 3த்தையும் விளக்குறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா அது நம்முடைய பர்பஸும் கிடையாது. இன்றைக்கு நம்ம அந்த பிரசங்கம் பண்ணல. இன்றைக்கி எதை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன்? 4 விதமான அறிக்கை அப்படின்னு இருக்குது. அதில் எது நம்முடைய அறிக்கைன்னு காட்டுறது தான் என்னுடைய நோக்கம் இன்றைக்கி, வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா? 4 விதமான அறிக்கை இருக்குது. எது நம்முடைய அறிக்கை, எந்த அறிக்கையை நாம் பிடிச்சிக்கணும், அதை தான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போ இது பாவியினுடைய அறிக்கை, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போது. அப்போ 3 காரியத்தை குறித்து பரிசுத்தாவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். அதில் முதலாவது காரியம்தான் பாவத்தை குறித்துன்னு சொல்லியிருக்குது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா என்ன கண்டித்து உணர்த்துவார்? நீ பாவத்தை குறித்து அப்படின்னு சொன்னால் வெறும் நீ பாவின்றதை கண்டித்து உணர்த்துவாரா, இல்லை இந்தந்த பாவம் அப்படின்னு சொல்லி பாவத்தை லிஸ்ட்டு போட்டு காமிப்பாரா? எப்படி கண்டித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லிடுதே. இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, கன்விக்ட் அஸ் ஆஃப் சின். பாவத்தை குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்துவார்னா பாவத்தை லிஸ்ட்டு போட்டு காமிப்பாரா? என்ன, எப்படி கண்டித்து உணர்த்துறார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்ன்றது அர்த்தம் என்ன? அதுக்கு தான் ஒரு வசனம் வாசிக்கணும் இன்னும் அதிகமாக. அடுத்த வசனம் விளக்கம் கொடுக்குது. அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்து. எதுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாராம்? அவர்கள் என்னை விசுவாசியாதனாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்து. அப்போ வந்து எந்த பாவம்? அவரை விசுவாசியாத பாவம். பாவம்னா என்னவா? அவரை விசுவாசியாதான் பாவம். இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நிறைய விசுவாசிகளுக்கு இன்றைக்கி அது வழங்குறதில்லை. உலகம் முழுக்க நான் பார்த்துட்டேன், நிறைய பேருக்கு இது சரியாக வழங்குறதில்லை. பரிசுத்தாவியானவர் வந்து எந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறார்? இயேசுவை விசுவாசியாதவர்களுக்கு ஏன் இன்னும் விசுவாசிக்கலை? அவர் தானே உன் பாவத்துக்கெல்லாம் பதிலாக இருக்கிறாரு. அவர் தானே உன் பரிகாரியாக இருக்கிறார். அவர் தான் பாவத்தை போக்குகிறவர். அவர் தான் பாவ தண்டனையை உன்னிடத்துலேருந்து நீக்கி போட்டவர், பாவத்தை சுமந்தவர், தீர்த்தவர். அவர் இன்னும் ஏன் விசுவாசிக்காமல் இருக்கிற? இந்த பாவத்திலேருந்து ஏன் விடுபடாமல் இருக்கிற? இன்னும் ஏன் பாவத்திலே கிடக்கிற? அவரை விசுவாசிக்க வேணாமா? விசுவாசா நல்லா ஆயிடுவியே அப்படின்னு சொல்லி அதுதான் கண்டித்து உணர்த்துறார். நிறைய பேர் என்னையா அது? அவரை விசுவாசியாது தான் பாவமா? கொள்ளை அடித்தது பாவம் இல்லையா? கொலை பண்ணது பாவம் இல்லையா? பொய் சொன்னது பாவம் இல்லையா? திருடினது பாவம் இல்லையா? இந்த பாவம் இல்லையா? அந்த பாவம். நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து பாவத்துக்கு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவாங்க. ஒருத்தர் ரெண்டு சொல்கிறார் இன்னொருத்தரை பற்றி, நம்பர் 1, 2, நம்பர் 3 எல்லாம் இருக்குதுங்க அவருக்கு. எல்லா பாவமும் இருக்குதான். என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியல. 1ல் ஏதோ கணக்கு போட்டு வச்சுருக்காரு இவர், 1, 2, 3ன்னு. நம்பர் 1, 2, 3 எல்லா பாவமும் இருக்குது அவர்கிட்ட பண்ணுறாரு. அப்போ அந்த 1, 2, 3 லிஸ்ட் இங்கே காணுமேன்னு நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம். பைபிள் சொல்லவே சொல்லுது, அந்த 1, 2, 3 எல்லாம் விட்டுருச்சேன். என்னை விட்டு அவர் 100 லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்பேன் நான். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா உடனே அந்த லிஸ்ட்டை கொடுக்க வேணுமா? இந்தந்த பாவத்தெல்லாம் குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு இவ்வளோ பாவம் இருக்குது, அதை சொல்லாமல் அவரை விசுவாசியாததுனாலே பாவத்தை குறித்தும்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அடக்கிட்டாரு. அவரை விசுவாசியாது தான் பாவம்னு சொல்கிறாரு, வேற எந்த பாவத்தையுமே சொல்லவில்லையே. வேற எதுவுமே பாவம் கிடையாதா? நான் வேற எதுவுமே பாவம் கிடையாதுன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க, வேற எதுவுமே பாவம் கிடையாதுன்னு சொல்லலை. நிறைய பாவங்கள் இருக்கிறது. ஆனால் ஏன் அந்த லிஸ்டெல்லாம் இங்கே கொடுக்கல? வெறும் இயேசுவை விசுவாசியாதது தான் பாவம்னு சொன்னார்னா, அந்த பாவத்தை எல்லாம் இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து பரிகாரியாக இருக்கிறார். அந்த பாவத்துக்கெல்லாம் மருந்து வந்துருச்சு. அந்த பாவத்தையெல்லாம் போக்கும்படியாக அவர் சிலுவையில் மரித்து அதை பரிகரித்து விட்டார். நம்முடைய பாவங்களை எல்லாம் பண்ணிட்டார். இப்போ அந்த பாவம் பிரச்சனை கிடையாது. அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை நான் தேடாதது தான் பிரச்சனை, நான் ஏற்றுக்கொள்ளாது தான் பிரச்சனை, நான் மருந்து சாப்பிடாது தான் பிரச்சனை. ஹலோ, அப்போ
ஒரு வியாதி இருக்குதுன்னு ஒரு வியாதியஸ்தான் இருக்கிறான், வியாதி இருக்குது, ரொம்ப நாளாக அவதிப்பட்டுருக்கான் வியாதியில், இதுக்கு மருந்தே இல்லை. மருந்தே இல்லாமல் அவதிப்பட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி எந்த மருந்தும் இல்லை, எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தாச்சு, வியாதி போக மாட்டேங்குது, மருந்து இல்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது இந்த வியாதிக்கு. நிறைய வியாதிக்கு அப்படி தான். டைஃபாய்டெலாம் ஜனங்க சாகிற அந்த காலத்தில் செத்துக்கிட்டு இருந்தாங்க சும்மா டைஃபாய்ட்லேயே. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா? ஒன்றும் கிடையவே கிடையாது. காலரா அது இதுன்னு எல்லாம் எத்தனை சாகுன்றீங்க அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். சின்ன சின்ன இதில் செத்துருவான் மனுஷன். அப்பெண்டிசைட்டிஸில் சாகிறான், ஒன்றும் இல்லை, சும்மா அப்பெண்டிக்ஸ் அதில் போய் செத்துடுறது. சின்ன சின்ன இது. நான் ஒருத்தரை கேட்டேன், எப்படி செத்தாரு? அவங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னாருன்னு சொன்னேன். எப்படி செத்தாருன்னு? இதாங்க அப்பெண்டிக்ஸு பஸ்ட் ஆகிடுச்சு, அங்கே சர்ஜரி பண்ணியிருக்கலாமே. இல்லை, அவங்க அப்பா பயந்தார், சர்ஜரி பண்ணால் ஏதாவது அந்த காலத்தில் கத்தி போடக்கூடாது, ஏதாவது ஆகிடும் பயந்து வீட்டிலே வச்சுருந்து ஆள் செத்து போயிட்டார். இந்த சின்ன பையனாக இருக்கும்போது இறந்து போனார். எனக்கு ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் செத்தது வியாதினால் அல்ல, சரியான சிகிச்சை அவைலபிளாக இருந்தது, அதை யூஸ் பண்ணிக்காததுனால. அப்போ வியாதியில் ரொம்ப நாள் ஒருத்தன் அவஸ்தைப்படுறான், அவஸ்தைப்படும்போது மருந்து கிடைக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிக்கப்படுறது. அப்போ இப்போ அவன் செத்தான்னா இவனுடைய சாவுக்கு எது காரணம்? வியாதி காரணம் இல்லை. வியாதியை தப்பு சொல்ல முடியாது. இப்போது வியாதியை குறை வியாதி கொன்னுடுச்சின்னு சொல்ல முடியாது. வியாதி கொன்னுடுச்சின்னு சொன்னான்னா அவன் தப்பு. வியாதி கொல்லலை. இப்போ எது கொன்னுச்சு? இவன் அந்த வியாதிக்கான மருந்தை எடுக்காது தான் இவனை கொன்னுச்சு. இப்போ நான் சொல்லுகிறேன், பாவம் என்கிற வியாதிக்கு ரொம்ப நாளாக மருந்து இல்லாமல் இருந்தது. மருந்து இல்லாத வியாதி அது. அங்கேயும் இங்கே தேடி அலைஞ்சாங்க. பாவத்திலேருந்து மனுஷன் விடுபட முடியல, விடுதலை ஆக முடியல, அதுலேருந்து விடுதலைக்கு வழியே இல்லாமல் இருந்தது. இயேசு வந்தார், நானே வழின்னு சொல்லிட்டு ஒரு வழியை உண்டாக்குனார். தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன், வறண்டு கிடக்கிற இடத்துல நீர் தடாகங்கள் ஓடுன்றாரு. அதுதான் ரட்சிப்பு. வழி இல்லாத இடத்துல, மார்க்கம் இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை உண்டாக்குகிறாரு. ரட்சிப்புக்கு வழியை உண்டாக்குறவர் அவர். பாருங்கள், வழியை திறந்து விட்டார். வழியை உண்டாக்கி இயேசு வழியாக வந்தார். அவரே வழி, சத்தியம், ஜீவன். ரட்சிப்புக்கான ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார். அவர் தான் வழியாக இருக்கிறார். மார்க்கம்னா ஏதோ ஒரு இது டீச்சிங் கிடையாது, ஏதோ ஒரு ரிலிஜன் கிடையாது. அவர் ரட்சிப்புக்கான வழியாக இருக்கிறார். இப்போ மருந்து வந்துருச்சு. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம், ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது. எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, இந்த பாவத்திலே கடந்து மரிச்சு போனாங்க. எவ்வளோ பேர் வழி இல்லாமல் போயிட்டாங்க அவங்கெல்லாம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம மருந்து அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மருந்து ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இப்போ யாரும் இந்த பாவம் என்கிற காரணத்துக்காக யாரும் நரகத்துக்கு போக வேண்டியதில்லை, யாரும் நித்தியமாக வேதனை அனுபவிக்க வேண்டியதில்லை, யாரும் அழிந்து போக வேண்டியதில்லை. அப்படி ஒரு வேளை அப்படி அழிந்து போனார்கள்னா அதுக்கு கடவுள் காரணமும் இல்லை, அவருடைய பாவமும் காரணம் இல்லை. எது காரணம்? அந்த பாவத்துக்கான பரிகாரியாகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது தான் காரணம். இல்லைங்களா? எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? இது ரொம்ப கிளாசிக் விளக்கம். இது ரொம்ப அடிப்படை உபதேசம். பாருங்கள், இதை ரொம்ப பக்காவாக பிடிக்கணும். அப்போ அதனால தான் சொல்லியிருக்குது, ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எந்த பாவத்தை குறித்து? எல்லா பாவமும் லிஸ்ட் போட்டு காமிக்க மாட்டார். எந்த பாவத்தை குறித்து? அவரை நீ விசுவாசிக்கலையே. ஏன் விசுவாசிக்கல? ஏன் அந்த பாவம்? ஏன் அதுதான் பாவம்? ஏன் அதுதான் ஒரே பாவம்? ஏன் அந்த ஒரே பாவத்துக்கு தான் கணக்கு கொடுக்கணும்? மனுஷன் கத்துட்டு போய் நிற்கும் போது எல்லா பாவத்துக்கும் கணக்கு கொடுக்கணும், இந்த ஒரே பாவத்துக்கு தான் அவன் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா மற்ற எல்லா பாவத்தையும் அவர் பரிகரித்து விட்டார். இந்த ஒரு பாவத்துக்காக ஏன் ஏற்றுக்கொள்ளலை? ஏன் அவரை விசுவாசிக்கலை? ஏன் அவரிடத்தில் வரலை? இதுக்கு தான் ஒரு மனுஷன் கணக்கு கொடுக்கணும். அவரை விசுவாசியாதனாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ அவரை விசுவாசிக்கும் போது இவன் என்னத்தை அறிக்கை செய்கிறான்? பாவி ரட்சிக்கப்படும் போது எதை அறிக்கை செய்கிறான்? நல்லா கவனிங்க. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:9 எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்கிறார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால்
ரட்சிக்கப்படுவாய். இந்த வசனத்தை வாஸ்தவம்னா நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஆதங்கம். என்னன்னா, என்னையா ரட்சிக்கப்படுறதுன்னு அப்படி சிம்பிளா? கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு. இங்கே என்னென்ன ஏன் ஆதங்கம்னா நிறைய ஜனங்களுக்கு என்னையா பாவத்தை அறிக்கைப்படுறதுன்னு சொல்லல, உன் பாவத்தையெல்லாம் அறிக்கையிட்டுன்னு சொல்ல வேணாமா? அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஹலோ, நான் ரட்சிக்கப்படணும்னு யார்ட்டையா போய் கேட்டு பாருங்கள் பாவத்தையெல்லாம். ஏன் அப்படி தான் போய் கேட்டேன் ஒருத்தட்ட. இங்கேருந்து மலையேறி போனோம் பாருங்கள் யூத் மீட்டிங்க்கு. போயிட்டு எங்கள் வீட்டில் இதுக்குன்னே அனுப்புவாங்க எங்களை, யூத் மீட்டிங் போ, ஏதாவது திருந்துட்டோம்னா. வெளியே இப்போ அலைஞ்சிட்டு கிடக்கிறானே, திருந்துட்டோம் இவன் பாவி, இந்த பாவி திருந்துட்டோம் அப்படின்னு அனுப்புவாங்க. சோ போய் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன் பாருங்கள். 3 நாள் மீட்டிங் ஓன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணதில் நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன், நான் பாவியிலும் பெரிய பாவின்னு. 3ஆவது நாள் கரெக்டாக வீட்டுக்கு போகணுன்னால எப்படியும் சரியாகி தான் போகணும். மலை இறங்குறதுக்குள்ளே கரெக்டாக ஆகிடணும்னு முடிவு பண்ணி தீர்மானமாக இருந்தேன். அவரும் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தாருங்க, வா ஜெபம் பண்ணலான்னாரு. ஆளாக போய் நின்னேன். எல்லோரும் வந்தாங்க, மற்ற பசங்களும் வந்தானுங்க, எல்லாம் போய் நின்னோம். ஏதோ நடக்க போகுது இன்றைக்கி. நான் தான் பாவியாச்சே, கடவுள் தான் காப்பாற்றணும், மன்னிக்கணும் நம்மளை, கடவுள் தான் நம்மளை சரி பண்ணணும், ரட்சிக்கணும் அப்படின்னு போய் நின்ன ஒன்று என்ன சொல்லிட்டாரு, தம்பி அது அவ்வளோ சுலபம் இல்லை. வந்திருக்கிற சந்தோஷம் விருப்பத்தை காமிச்சிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணணும், போய் 3 நாள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. 3 நாள் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு, உபவாசம் கடை. ஒரு நாள் உபவாசம் இருக்கிறது அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அதுவும் வாலிபரில் சொல்லணுமா, காலைல எந்திரிச்சோடனே இப்போ கடகடன்னு பல்ல விளக்கத்தினா சாப்பிட்ணும். அதுக்கு தான் 3 நாள் உபவாசம் கடை, கண்ணீர் விடு, ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணினா என்ன ஆகுன்றாரு, அப்படியே ஒரு திரையில் வர்ற மாதிரி பாவமெல்லாம் அப்படியே ஓடும் அந்த திரையில். நான் எந்த திரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதே இவங்க தான். திரை அரங்குக்கெல்லாம் போனாலே நரகத்துக்கு போயிடுவேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்ன திடீர்னு திரையில் வர்ற மாதிரி வரும்ன்றாரு எனக்கு. இவரே சொல்கிறார், திரையை பற்றி அவருக்கு நல்லா நிறைய தெரியுது. திரையில் வர்ற மாதிரி அப்படியே வரும், ஓடும், அப்படியே ஓடும். டைட்டில் ஓடுது பாருங்கள் சினிமாவில், அந்த மாதிரி பாவமெல்லாம் டைட்டில் பேஜ் மாதிரி போட்டு காமிப்பார். அப்படியே போயிட்டுருக்கோம் சீனு. எல்லா பாவத்தையும் அவர் காமிக்க திரையில் ஓட அப்படியே அறிக்கை பண்ணிட்டே வந்தீனா 3 நாள், அதுக்கப்புறம் ஒரு வேளை உனக்கு ரட்சிப்பு உண்டாகலாம். நான் பார்த்தேன், இது ஆகிற காரியமே கிடையாது. ஏன்னா அதில் என்ன சொல்கிறாரு, எல்லா பாவத்தையும் அறிக்கை செய், ஒன்று கூட விடக்கூடாது, மறந்துடக்கூடாது, எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்கிறதுனால தான், அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கையினால தான் ரட்சிப்பு உண்டாக முடியும் என்று சொன்னால், நான் இன்றைக்கு சவால் பண்ணி சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு மனுஷனாலையும் உங்களுடைய எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்யவே முடியாது. எவ்வளோ பாவம் செய்திருப்போம். சரி உங்களை விடுங்க, சிலர்லாம் முழிக்கிறப்ப எங்களை சொல்லாதீங்க சார், நான் என்னையே சொல்லிக்கிறேன். அதனால தான் பரவாயில்ல, என்னோட போட்டோம். அது எப்போ ஆரம்பித்து பாவம் செஞ்சிட்ருக்கோம், எவ்வளோ செஞ்சிட்ருக்கிறோம், கணக்கா வழக்கா, எண்ணற்ற பாவங்கள், ஏராளமான பாவங்கள் மலை போல குவிஞ்சிருக்குது. இதை என்னைக்கு 3 நாள் இவர் சொல்கிறாரு, 3 நாளில் ஒன்றும் வேலையே ஆகாத. 3 நாளில் நான் அறிக்கை செய்கிற பாவத்தை விட செய்கிற பாவம் அதிகமாக இருக்கும். அப்போ நான் அறிக்கை செய்ததெல்லாம் கழிச்சா கூட அதை விட ஜாஸ்தி அன்றைக்கி 3 நாளில் சேர்ந்துருக்கும். ஹலோ, இதுக்கு 3 நாளும் பத்தாது, 30 நாளும் பத்தாது, 3 வருஷமும் பத்தாது, 30 வருஷமும் பத்தாது, 300 வருஷமும் பத்தாது. நம்முடைய பாவத்தையெல்லாம் நினைவுபட்ட அதுவும் செய்யவும் முடியாது. ஏன்னா அவ்வளோத்தையும் ஒன்று விடாமல் தவறாமல் அறிக்கை செய்வது முடியாத காரியம். எந்த மனுஷன் ஏன்னா கம்ப்யூட்டரா நம்ம மைண்டு அப்படி ஒன்றும் கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. இந்த மைண்ட் எப்படி அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுட்ருக்கோம். எதையாவது மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரட்சிப்பு கிடையாது. அதனால தான் பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லலை ரட்சிக்கப்படுறவங்களுக்கு. அதனால தான் என்ன சொல்லியிருக்குது, இயேசு அறிக்கை செய். பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியதில்லை ரட்சிக்கப்படுறதுக்கு. ஏன்னு சொன்னால் அந்த பாவத்தை தான் அவர் சுமந்து தீர்த்துட்டாரே. நான் இப்போ என்ன பண்ணணும், அவர் சுமந்து தீர்த்தார்ன்றது தான் அறிக்கை செய்யணும். அதை நான் விசுவாசிக்கிறேன்றது தான் அறிக்கை செய்யணும். அவரை ஆண்டவராக நான் அறிக்கை செய்ய வேணும். அதனால தான் சொல்லியிருக்குது. விளங்கிருச்சு. அதனால தான் அந்த கைத்தட்டு ரொம்ப அவசியம். இந்த கைத்தட்டு வந்தோடனே எனக்கு தெரியும் விளங்கிருச்சுன்னு.
ஏன்னா விலங்குலாம் தான் கைத்தட்டு வராது. ஒருத்தர் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் கைத்தட்டுறது இல்லையா, உங்கள் இதில் கைத்தட்டுறாங்க. கைத்தட்டுறதுக்கு ஏற்ற ஏதாவது சொன்னால் தானே கைத்தட்டுவாங்க. நீ பாவி பாவி பாவின்னு சொன்னால் எவன் கைத்தட்டுவான்? நீ பாவி, செத்தா மோட்சம் போவியா, நரகம் போவியா? யோசித்து பார்த்துக்க நல்லா. நீங்கள் நல்லா அதை யோசித்து பாரு, கண்ணை மூடி யோசித்து பாரு, உன் பாவம்லாம் நல்லா தெரியும்னா கையாக தட்டுவீங்க. அதுக்கு டைமை பார்த்துட்டுவீங்க, எப்படா வீட்டுக்கு போகலான்னு. இந்த மனுஷன் போட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாரு. இருக்கீங்களா? ஏன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அறிக்கை சொல்லலை? ஏன்னா பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஏன் இயேசுவை அறிக்கை செய்யணும்? ரட்சிக்கப்படுறவன் அவன் என்னதை அறிக்கை செய்யணும்? இயேசுவை அறிக்கை செய்யணும். ஏன் இயேசுவை மாத்திரம் அறிக்கை செய்தால் போதும்? ஏன்னா இயேசு தானே அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தார். சுமந்து தீர்த்தார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ரட்சகர் என்று விசுவாசித்து அவரை ரட்சகராக ஆண்டவராக நான் அறிக்கை செய்கிறேன். அதுதான் பாவி ரட்சிப்புக்காக செய்யும் அறிக்கை. இரண்டாவது விதமான அறிக்கை. முதல்ல பாவ அறிக்கை, யோவான் ஸ்நானன் நாளுங்க. ரெண்டாவது பாவி ரட்சிப்புக்காக செய்யும் அறிக்கை. அது என்ன அறிக்கை? இயேசுவை ரட்சகராக ஆண்டவராக. அவர் தான் என் ரட்சகர், அவர் என் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், அவர் பரிகாரி, அவர் என்னுடைய ரட்சகர், அவர் என்னுடைய மீட்பர், அவர் என்னுடைய ஆண்டவர் அறிக்கை செய்கிறான் பாருங்கள். அதுதான் பாவியினுடைய அறிக்கை இல்லையா? அது நல்ல அறிக்கை இல்லைங்களா? அதுக்கப்புறம் மூணாவது அறிக்கை, மூன்றாவது அறிக்கை, த கன்ஃபெஷன் ஆஃப் சின்ஸ் பை த பிலீவர். விசுவாசியினுடைய பாவ அறிக்கை. விசுவாசிகள் சில நேரத்தில் பாவம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட விசுவாசியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேசாக பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே பார்த்தது கிடையாதுல்ல, தெரியாது. அப்படிலாம் தெரியவே தெரியாது. பிரதர் நான் சொல்கிறீங்க, நீங்கள் விசுவாசிகள் சில நேரங்களில் பாவங்கள் செய்கிறார்கள் இல்லையா? அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம தெரியும் நமக்கு. அப்படி பாவங்களை செய்யும்போது பாவத்தை அறிக்கை செய்யணும். ஏன் அறிக்கை செய்யணும்? ரொம்ப முக்கியம் அது. ஏன் அறிக்கை செய்யணும்? ஏன்னா அந்த அந்த அதை சரி பண்ணணும். முதல்ல நம்ம பாவம் செய்யும்போது, விசுவாசியாக இருக்கிற நம்ம பாவம் செய்யும்போது நம்முடைய ஸ்டேட்டஸ் மாறுறதில்லை, தேவனுடைய பிள்ளைன்றது மாறுறதில்லை. சிலர் என்ன சொல்கிறாங்க, பாவம் செஞ்சவொடனே நான் பிசாசின் பிள்ளைங்க, முன்ன தேவனுடைய பிள்ளையாக இருந்தேன், இப்போ பிசாசின் பிள்ளை ஆகிட்டேன். இந்த அப்பாவை அப்படி அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. ஹலோ, அது பர்த் சர்டிஃபிகேட்டில் எழுதுனது தான், அதெல்லாம் மாற்றி தர மாட்டாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல இந்த அப்பா, நான் வேறு அப்பா மாற்றிக்கிறேன்னா அதெல்லாம் நடக்க. அவர் தான் அப்பா. சர்டிஃபிகேட்டு எல்லாம் ஊரில் இருக்கவனே தலையில் சாத்துவான். உங்கள் அப்பா இவர் தான் போ அப்படின்றவான் இல்லையா? அப்பாவை மாற்ற முடியாது. கிறிஸ்தவங்க ஒருத்தர் தான் அப்பாவை அடிக்கடி மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மைண்டில் கோளாறு, இவங்களுக்கு சரியாக திங்க் பண்ணுறதில்ல. நான் பிசாசின் பிள்ளை ஆகிட்டேன் பிரதர், ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தேன், இப்போ பிசாசி. எப்படி அவ்வளோ சீக்கிரம் மாறினீங்கன்னு கேட்டேன். அப்பாவை மாற்றிடுறீங்களா அவ்வளோ குயிக்கா? கொஞ்சம் மாற்றி காமிங்களா பார்ப்போம். சாதாரணமாக அது மாற்றவே முடியாத சூழ்நிலை. அது அப்பா தான், பிள்ளை தான். அப்போ பாவம் செய்யும்போது விசுவாசிக்கு என்ன மாறுது? அப்பாவோடு இருக்கிற ஐக்கியம் மாறுத ஒழிய, ஐக்கியத்தில் ஒரு மாற்றம், இடையூறு, தடங்கள், அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது ஒழிய, இல்லைங்களா? உறவு மாறுறதில்லை, ஐக்கியம்தான் மாறுது. அதனால தான் அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறது முக்கியம். ஏன்னா அறிக்கை செய்யாமல் அந்த ஐக்கியத்தை சரிப்படுத்த முடியாது. பிள்ளை தப்பு செய்திருச்சுன்னா பாருங்கள், முன்னாடியே வராது. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா அப்படி ஓடிடும் அது, இல்லைங்களா? முகத்தை பார்த்தாலே தெரியும், மூஞ்சிலே எழுதி வச்சிருக்குது இல்லையா? மூஞ்சிலே எழுதி வச்சிருக்குது. பாவம் செய்தவங்களுக்கெல்லாம் அப்படி தான் பாருங்கள். அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன், ஏதோ யாரோ ஒரு புருஷனை ஒரு அம்மா கொலை பண்ணியிருக்குது பாருங்கள். போலீஸில் அழுது பெரிய சீன் போட்டிருக்குது. போலீஸ்காரங்க வந்து பார்த்தாங்களாம். லேசான ஆளுங்களா அவங்க. பார்த்தோன்னே அந்த போலீஸ்காரர் சொல்லிட்டாரான், வா வா வா, அதான் உன் தலையிலே எழுதியிருக்குது, நீ தான் பண்ணேன்னு, வா அப்படின்னா. அப்படியே போட்டிருக்குது பேப்பரில், உன் தலையிலேயே எழுதியிருக்குத வான்னாரான். அப்போ முகத்திலே தெரியுது பாருங்கள் யார் பண்ணான்றது தெரியுது. பாவம் பண்ணும்போது அப்படி தான் பாருங்கள், பிதாவோடு கூட ஐக்கியம் கெட்டு போயிடுது. ஏன்னா அவருக்கு முகத்தில் முழிக்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம்.
வேதம் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல, அந்த ஃப்ரீடம் ஒரு இல்லாமல் போயிடுது, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் போயிடுது இல்லையா? அதுதான் பாதிப்பு. அதை சரிப்படுத்துறதுக்காக அறிக்கை செய்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்னா இன்றைக்கி அதை அறிக்கை செய்ய முடியும். நான் ஊறுபட்ட பாவத்தை ஞாபகம் வச்சுருக்க வேண்டியதில்லை, கடந்த 60 வருஷம் பாவத்தை நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி செஞ்ச பாவம் தானே, இன்றைக்கி 1-2 செஞ்சுருக்கலாம், அதை அறிக்கை செய்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பாவத்தை அறிக்கை செய்கிற செயல், ஆனால் அது ஒரு நல்ல விதமான அறிக்கை. ஏன்னா அது திரும்ப எனக்கு நல்ல ஒரு தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. அது நெகட்டிவ் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, அது நல்ல ஒரு பாசிட்டிவ் திங். ஏன்னா எனக்கு தேவனோடு ஐக்கியம் கெட்டு போச்சு, அந்த ஐக்கியத்தை எனக்கு சரியாக்கி கொடுக்குற அறிக்கை இது. ஆகவே அதை நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், அதை பாசிட்டிவ் அறிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கீங்களா? எதை நெகட்டிவ் அறிக்கைன்னு சொல்கிறோம்? எதையோ கிளறி தேடி எடுத்து, நான் 1949 பிரதர் அங்கே ஒரு பேனாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்க வீட்டிலேருந்து. அது எனக்கு மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் பாவிங்க, கொஞ்சம் கூட தகுதியற்றவன், நான் ரொம்ப மோசங்க. அதுதான் நெகட்டிவ். சும்மா இல்லாததெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கிறது தான் நெகட்டிவ். கர்த்தர் சொல்கிறார் புதிய உடன்படிக்கையின் கீழே எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பாருங்கள், கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நிலையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லிட்டார், அவரே நினைக்க மாட்டேன்றாரு. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நெகட்டிவ். அவர் நினைக்காதது நீங்கள் கிளறி எடுத்தீங்கன்னா அதுதான் நெகட்டிவ். அவர் உங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து மறக்கிறேன்றாரு, நினையாமல் இருப்பேன்றாரு. உங்களுக்கு சரி ஒருத்தர் சொல்கிறார், என்கிட்ட நினைக்காமல் இருக்க முடியல பிரதர், அதுதான் நெகட்டிவ். நினைக்காமல் இருக்கணும்னா நான் சொன்ன அவர்கிட்ட, நினைக்காமல் இருக்கணும்னா ஒன்று பண்ணுங்கள், முதல்ல அதை பற்றி பேசுகிறது நிறுத்துங்க. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் அருகதை ஏற்றுவேன், நான் அப்படி பண்ணிட்டேனே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே அப்படின்றத அது பேசுகிறத நிறுத்துங்க. நினைக்கிறத விடுங்க, பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. அப்புறம் நினைவிலும் அது ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். கர்த்தர் இப்படி நினையாமல் இருக்கிறாரு. கர்த்தர் பாருங்கள் அந்த பாவத்தை பேசுகிறதே கிடையாது. கர்த்தர் இப்போ என்ன புதுசாக என்ன பேசுகிறார், நீ பரிசுத்தவான், நீ புது சிருஷ்டி, நீ என்னுடைய பிள்ளை, அதுதான் பேசுகிறார் அவர். வேறு எதையும் பேசுகிறது கிடையாது. கர்த்தர் என்ன பேசுகிறாருன்றதெல்லாம் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் நான், அவர் எப்படி அறிக்கை பண்ணுறாரு நம்மளை பற்றி. இருக்கீங்களா? சரி, 4வது அறிக்கை இதை சொல்லி முடிச்சிடுறேன், அடுத்த வாரம் தொடருவோம். 4வது அறிக்கை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்கிறது தான் இந்த 4வது அறிக்கை. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்வது. விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன குறித்து என்ன சொல்லுது, எனக்கு இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லுது, பிதாவாகிய தேவனை குறித்து என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்துட்டு இருக்கிறார் என்று என்ன சொல்லுது, இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்காந்து எனக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, எனக்கு சிலுவையில் என்ன பண்ணார், இன்றைக்கி பிதாவின் வலது பார்சத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இதையெல்லாம் அறிக்கை செய்கிறது. அதாவது கர்த்தருடைய வசனத்திலிருந்து பிதாவாகிய தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் எல்லாம் எனக்கு என்ன செய்திருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் அறிவிக்கிறதோ அதையெல்லாம் நான் அறிக்கை செய்வது தான் என்ன அறிக்கை? விசுவாச அறிக்கை. அதைத்தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் கன்ஃபெஷன்ற வார்த்தையெல்லாம் நான் இந்தியாவில் கேட்டதே கிடையாது பாருங்கள். இங்கேருந்து வெளிநாட்டில் படிக்க போனபோது தான் கேட்டேன் நான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பாசிட்டிவ் கன்ஃபெஷன். அப்புறம் தான் தெரியும், ஓஹோ இவ்வளோ நாள் பண்ணிட்டு நெகட்டிவ் கன்ஃபெஷன். நாங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தோம், நான் தகுதியே இல்லை ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவியிலும் பிரதான பாவி ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் குப்பை ஆண்டவரே. இதுதான் ஊர் முழுக்க ஓடிட்டு இருக்குது பாருங்கள். இந்த அறிக்கையில் தான் ஓடிட்டு இருக்குது நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை. நீங்கள் டெய்லி காலையும் மாலையும் 10 நாளைக்கு பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு பாருங்கள். இப்போ நான் சொன்ன பிறகு தான் அதை யோசிக்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை யோசிக்காமலே. நானே பண்ணியிருக்கிறேன், அது கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன சொல்கிறது, ஆண்டவரே நான் ஒரு குப்பைனா ஒரு தூசி, நான் பூச்சி, அது முதல்ல சொல்லிடுது. அது முதல்ல நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்புறம் யார்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது, நம்ம தூசிக்கு சமானம், கால் தூசுக்கு சமானம், ஒன்றுமே இல்லை
அப்படின்னு ஒன்று மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அப்படி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் பாருங்கள். இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது, இது தப்பு, இதை பண்ணக்கூடாது, இது நம்ம அறிக்கை இல்லை. நம்முடைய அறிக்கை என்ன? நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னவாக இருக்கிறேன், ரட்சிப்பு என்னவாய் ஆக்கி இருக்கிறது, அவர் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், இந்த பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி தம்முடைய நீதி என்னுடைய நீதி ஆக்கி இருக்கிறார் அவர். நான் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறேன், புது மனுஷனாக இருக்கிறேன், புது வாழ்வு பெற்றிருக்கிறேன். நான் எப்படி தெய்வ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சுவாபத்தில் பங்குள்ளவனாக நான் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன், உன்னதங்கள் அவரோட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹலோ, இதெல்லாம் அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது பாருங்க. இதெல்லாம் சொல்லணும்னு யாரும் சொன்னதே கிடையாது எனக்கு. சொன்னாலும் கண்டிப்பாங்க, ஆனால் பேசாத, பெருமையில் எல்லாம் பேசுகிறேன், அது பெருமை இல்லைங்க, அதுதான் தாழ்மை. ஏன்னா அதுதான் கர்த்தர் என்னை பற்றி சொல்கிறாரு, இதைத்தான் நான் ஆமாஞ்சாமி போடணும். ஆமாஞ்சாமின்ற ஒரு வார்த்தை நம்ம இது யூஸ் பண்ணுறோம் இல்லையா தமிழில், இதுதான் ஆமாஞ்சாமி. எது? கன்ஃபெஷன். என்ன கன்ஃபெஷன்? நான் சொல்கிறது இல்லை, நான் பாவி, நான் தூசி குப்பை, அது ஆமாஞ்சாமி கிடையாது, அது ஐயோசாமி. அது ஆமாஞ்சாமி. அது ஆண்டவரே நீர் சொல்லிட்டீர், எனக்கே நம்ப முடியல, ஆனால் அந்த அளவுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர், எனக்கே அவ்வளோ பெரிய யோகியதை இல்லைன்னு நினைக்கிறேன் நான், ஆனால் நீர் சொல்கிறீரே, ஆகவே நான் நினைக்கிறத மறந்துட்டு நீர் சொல்கிறத நான் சொல்ல போகிறேன், நீர் சொன்னதையே நானும் சொல்கிறேன். அதுதான் அறிக்கை. நான் நினச்சதை நான் சொல்லிட்டு இருக்கிறது, அது பெருமை, அது மேட்டிமை. நான் நினைக்கிறத நான் பேசுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ நீதிமான், எனக்கு முன்னால் உன்னை நீதிமானாக பார்க்குறேன். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டவரே, நான் தூசி தான், நான் குப்பை தான். அப்போ யார் தாழ்மை, யார் பெருமை? அதுதான் பெருமை பாருங்கள். அவர் சொல்கிறாரா, என்னால் நம்ப கூட முடியல, ஆனால் அவர் சொல்கிறாரு, அவர் பெரியவர், அவரே சொல்லிட்ட பிறகு அப்பீலே கிடையாது அதுக்கு. நானும் சொல்கிறேன், ஆமாம் உம்முடைய தீர்ப்பின்படி நான் இப்படி தான் இருக்கிறேன், அதுதான் கரெக்ட், நீர் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தப்பு, நான் மாற்றிக்க போகிறேன், என் வார்த்தையை மாற்றிக்க போகிறேன், வேறு மாதிரி சொல்ல போகிறேன். அதுதான் அறிக்கை. இந்த அறிக்கை தான் வாசிக்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், எபிரேயர் திருப்புங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, எப்படி சொல்கிறார் பாருங்கள், எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். பரிசுத்த சகோதரரே, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? குப்பையும் தூசியுமே, புழு பூச்சியே அப்படின்னு. அதுக்கு வசனம் எடுப்பாங்க, யாக்கோபெனும் சிறு பூச்சியே இருக்குது. அது எதுக்கு சொன்னார்னு பார்க்கணும், எதை சொல்கிறதுக்கு அதை சொல்ல வர்றாரு, இல்லை அதை அறிக்கையாக சொல்லிட்டு இருக்கிறார். நீ பூச்சி பூச்சி, நான் பரலோகத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அதையே பிடிச்சிக்கொண்டாரா? கிடையாதுங்க. எப்படி பைபிள் எடுத்துக்கணுன்றதை பாருங்கள். ஐயோ ஒன்று இருக்கிறதுனால அதையே உங்கள் இதை அறிக்கையாக மாற்றிடக்கூடாது. ஒரு காரியத்தை அங்கே சொல்ல வர்றாரு, அதுக்காக அந்த எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணுறாரு ஒழிய, அதான் அவன் எவ்வளோ சிறியவன், இவ்வளோ எவ்வளோ பெரியவன், இவர் அவனை என்ன பண்ண முடியுன்றதை சொல்கிறதுக்காக அது சொல்ல வர்றாரு. இதையே நீ சொல்லிக்கிட்டு இதை பிடிச்சிக்கோ நல்லா, பூச்சியேன்னு பிடிச்சிட்டு பூச்சின்னு சொல்லிட்டே கிடையாது அப்படின்றாரா? கிடையாது. இதெல்லாம் தப்பு. இதுதான் பண்ணிட்டுருக்குறோம், இதை மாற்றணும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, பக்கத்தில் இருக்கால பார்த்துக்கணும், பரிசுத்த சகோதரரே. இல்லை பிரதர்னு வர்றவர், அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தகுதியே இல்லை. பரிசுத்த சகோதரரே, அதான் பரிசுத்த சகோதரரே. நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த அவர் எழுதுகிற ஆளுங்கள்லாம் பெரிய மகா யோகியர்கள், 100க்கு 100 அப்படியே கரெக்டாக இருந்தாங்க, அதனால தான் பரிசுத்த கடையாது. அவங்களும் நம்மளை போல சாதாரண ஆளுகள் தான். ஆனால் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பார்த்து சொல்கிறார், பரிசுத்த சகோதரரே. ஏன்னா கர்த்தர் அப்படி தான் பார்க்குறாரு. நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நல்லா கவனிங்க, பைபிளில் நல்லா கவனிக்கணும். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாராம் கிறிஸ்து இயேசு? நாம் அறிக்கை பண்ணுகிறவர். அப்போ கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் அன்றைக்கு என்னத்தை அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்கன்றது நீங்கள் இருக்குது. என்ன அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க? என்ன அறிக்கை பண்ணிருந்தாங்க? பூச்சி தூசி புழு ஒன்றும் இல்லை, குப்பை அப்படின்ற அறிக்கை பண்ணிருந்தாங்க. நாம் அறிக்கை பண்ணுகிற
அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை எண்ணி பாருங்கள், கவனித்து பாருங்கள்ன்றார். அப்போ நான் சொல்லுகிறேன், அவர்கள் எதை அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி அப்படி அறிக்கை பண்ணுவாங்க? இயேசு என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மீட்பர், என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர், பிதாவின் வலது பார்த்து எனக்காக உட்கார்ந்து கொண்டு எனக்காக வழக்காடுகிற என்னுடைய அட்வொகேட், எனக்கு பரிந்து பேசுகிறவர், தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் எனக்கு சொந்தமாக்கும்படியாக எனக்காக பிதாவின் வலது பாசத்தில் இருந்து கொண்டு அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எனக்கு பேசி எல்லாவற்றையும் எனக்கு எடுத்து தருகிறவர், பெற்று தருகிறவர் அவர் அப்படின்னு சொல்லி அப்படி அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய பிரதான ஆசாரியராக அவர் இருந்து கொண்டு என்ன ஊழியம் செய்துட்டு இருக்கிறார் எனக்கு, அதனால் எனக்கு என்ன ஆகிட்டு இருக்குது, அதனால் நான் எப்படி இன்றைக்கு வெற்றி பெறேன், எல்லா தேவையும் எனக்கு எப்படி சந்திக்கப்படுகிறது என்கிறதை இவர்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எபிரேயர் நிருபம் வாசிக்கும் போது இப்படி தான் வாசித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நான் முழுக்க சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, அவர் எப்படி உங்களுக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு எப்படி எல்லாமா இருக்கிறாருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அவர் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அப்படின்ற. அப்போ அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்ன அறிக்கை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றது தெளிவாக விளங்குகிறது, திட்டவட்டமாக தெளிவாக விளங்குகிறது. 4ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே. ஏன் அப்படி சொல்கிறார்? வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர். ஏன்னா இவங்கெல்லாம் யூத மார்க்கத்திலேருந்து கிறிஸ்தவர்களானவர்கள். இவங்களை இந்த யூத மார்க்கத்தில் இருக்க ஆளுங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, எப்படி இதில் போய் மாட்டினேன் நீ கிறிஸ்தவத்தில், இந்த சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினாரே, கேவலமான ஒரு மரணம், சபிக்கப்பட்டவன், சிலுவை மரத்தில் தொங்குறவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கு நம்ம பைபிளில். அப்படி ஒருத்தர் மரித்தார், அவரை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு அவரையா பின்பற்றிட்டு இருக்கிற நம்ம என்ன மாதிரி மார்க்கம், நமக்கு எப்படிப்பட்ட தேவாலயம், நமக்கு எப்படிப்பட்ட முன்னோர்கள், ஆபிரகாம் போன்ற முன்னோர்கள், நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நமக்கு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர், பலிகள், அது இதுன்னு இருக்குது. அப்புறம் இது மகா பரிசுத்த ஸ்தலம், அங்கே போய் பலியிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் பிரதான ஆசாரியன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தெளிக்கிறாரு. இதெல்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த சிலுவையில் தொங்கினா அந்த மனுஷன்தான், வெறும் அவரை விசுவாசிக்கிறது தான் கிறிஸ்தவம். எப்படி இதை விட்டுட்டு அந்த கேவலமான இதுக்கு போனேன்னு சொல்லி அவர்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அதனால தான் பாருங்கள், முதல் அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து எல்லாத்தையும் காட்டிலும் மேன்மையானவர்ன்றதை ரொம்ப எழுதுவார். சுப்பீரியாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட், அதுதான் சப்ஜெக்டு. அதனால தான் அப்படி சொல்கிறாரு. எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியும், ஏன் இதில் போய் சேர்ந்த, நமக்கு எவ்வளோ பெரிய பிரதான ஆசாரியர், ஆரோன் வம்சத்தில் வந்த ஆசாரியர்கள்லாம் நமக்கு இருக்கிறாங்க, அங்கே அதில் ஒன்றுமே கிடையாது, கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. சொல்கிறாரு, நமக்கு வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கே ஏறி போன பிரதான ஆசாரியர் இருக்கிறார். வெறும் எருசலேமில் இருக்க தேவாலயத்துக்கு இல்லை, மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ளே இல்லை, ஆடு மாடுகளின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு போய் தெளிக்கல, தம்முடைய சொந்த ரத்தத்தையே, பரிசுத்த ரத்தத்தையே எடுத்துக்கொண்டு பிதாவினுடைய சன்னிதானத்திலேயே வானங்கள் வழியாய் பரலோகத்துக்குள்ளேயே ஏறி போன அந்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இதுதான் சுப்பீரியர், இது அதை காட்டிலும் மேன்மையானதுன்றதை சொல்கிறாரு. அப்படி இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். எந்த அறிக்கையை சொல்கிறாரு? விசுவாசிகளுடைய அறிக்கை என்னன்னு நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கி போகிறதுக்குள்ள விசுவாசிக்கு வேண்டிய அறிக்கை என்ன? யோவான் ஸ்நானன் காலத்தில் பாவத்தை அறிக்கை பண்ணாங்களா? அதான் விசுவாசியின் அறிக்கை கிடையாது. ரட்சிக்கப்பட்ட போது பாவியாக இருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக இயேசுவை அறிக்கை பண்ணீங்களே, அதுவா விசுவாச அறிக்கை? அது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்காக பண்ண அறிக்கை, நல்ல அறிக்கை தான், அது நெகட்டிவ் கிடையாது, அது நல்ல அறிக்கை தான். ஆனால் அது ஒரு ஆரம்ப கட்ட அறிக்கை, இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்காக நம்ம பண்ண அறிக்கை இல்லையா? விசுவாசி ஆன பிறகு பாவம் செய்யும்போது பாவத்தை அறிக்கை செய்கிறீங்களா? அதுவா விசுவாசியின் அறிக்கை கிடையாது. எந்த அறிக்கையை பற்றி கொள்ள சொல்கிறாரு? அதெல்லாம் பண்ணோம். பற்றி கொள்கிற அறிக்கை என்ன? எதை பிடிச்சிக்கோன்றாரு, எதை திரும்பி திரும்பி பண்ணுன்றாரு, எதை பொழுதன்னைக்கும் பண்ணுன்றாரு, எதை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணுன்றாரு, எதை தினந்தோறும் பண்ணுன்றாரு. பாவி நான் தூசி குப்பை ஒன்றும் இல்லை, நான் அறிவது இல்லை, இதையா தினந்தோறும் எந்நேரமும் பண்ணுன்றாரு கிடையாது. எதை அறிக்கை பண்ண சொல்கிறாரு?
வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு சென்ற ஒரு பிரதான ஆசாரியர் எனக்கு இருக்கிறார். அதாவது தேவகுமார் இந்த பூமிக்கு இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் எனக்காக மரித்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி பிதாவின் வலது பார்சத்தில் கொண்டு போய் அந்த இரத்தத்தை என்னுடைய பாவங்கள் போக்கும்படியாக தெளித்திருக்கிறார். தேவ இரக்கத்தை எனக்கு பெற்று தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் என்னத்தை செய்து முடித்தார், அதனால் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது அப்படிங்கிற அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எந்த அறிக்கையை? இயேசுவின் மூலமாக, சிலுவையின் மூலமாக, பிதாவாகி தேவன் மூலமாக, ஆவியானவர் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறது, என்னவெல்லாம் இன்றைக்கு உண்டாய் கொண்டிருக்கிறது என்பதை அறிக்கை செய்யறத உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். சர்ச்சில் என்ன பண்ணிட்டாங்க, சபையில் எத்தனையோ ஆண்டுகளாக அதை உறுதியாக பற்றி கொள்ளாமல் எதை உறுதியாக பற்றி கொள்ளணும்? குப்பை தூசி புழுவை உறுதியாக பற்றி கொள்ளணும். உண்மைதான். குப்பை தூசி புழுங்கிறத ரொம்ப உறுதியாக பிடிச்சிட்டோம். எதை உறுதியாக பிடிக்கணுமோ அதை கொஞ்சம் கூட பிடிக்காம விட்டோம். கொஞ்சம் கூட யார் வாயிலேருந்து வரவே வராது. அது வந்தாலும் நிறுத்தினுமாங்க. பெருமை பேசாத. என்ன பெரிய தப்பு பாருங்கள். குப்பை தூசி புழுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கை ரொம்ப வாழ்ந்துருவோன்னு யோசிக்கிறோம். அப்புறம் ஒரு ஏமாற்றம், ஆண்டவரே என்ன ஆகலை அப்படின்னு போதிக்க போகிறோம் பாருங்கள். கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது விசுவாசத்தில். என்னென்ன எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதை சொந்தமாக்கி கொள்வீர்கள். குப்பைன்னு அறிக்கை செய்தால் வாழ்க்கை குப்பை ஆகிடும். தூசின்னு அறிக்கை செய்தால் வாழ்க்கையே தூசி ஆகிடும். நான் ஒன்றும் இல்லைன்னு அறிக்கை செய்தால் செய்துக்கிட்டே இருங்க, ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு கவலையே இல்லை, ஏனென்றால் இயேசு என்னை மெய்ப்பராக இருக்கிறார். எனக்கு தாழ்ச்சியே இல்லை, அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். குறைவே இல்லை, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு எல்லாம் உண்டாயிருக்கிறது. எல்லாம் என்னுடைய அறிக்கை செய்து பாருங்கள், எல்லாம் உங்களுடையதாகிவிடும். இதைத்தான் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்கிறோம். இந்த அறிக்கையை தான் உறுதியாக பற்றி கொள்ள சொல்லியிருக்குது. இதை பிடிச்சிக்கங்க. இதை பிடிச்சிக்கிட்டு அதை விடுங்கன்றேன். ஹலோ, எதை? குப்பை தூசி பூச்சி புழு அதை உடனும், இதை கெட்டியாக பிடிக்கணும். உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள்ன்றது தான் மெட்ராஸ் தமிழில் சொல்கிறேன் நான். கெட்டியாய் பிடிங்க, விட்டுறாதீங்க, இருக்க பிடிங்க, பிடிச்சிங்க நல்லா. இங்கே ஏஎஃப்டி சபைக்கு வந்தீங்கன்னா இதை பிடிச்சிக்கணும் நல்லா. வாயிலிருந்து அதுதான் வரணும். கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், அவருடைய பாவ மன்னிப்பு எனக்கு போதுமானதாக இருக்கிறது, அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன், அவர் எனக்கு போதுமானவருக்கு அதிகமானவராக இருக்கிறார். எல்ஷதாய் தேவன் என் தேவன், அவர் என் பரலோக தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு குறைவே இல்லை, எனக்கு கவலையே இல்லை, எனக்கு ஒளிமயமான ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டாயிருக்கிறது, நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும், ஹெல்த்து வெல்த்து எல்லாம் எனக்கு உண்டு. ஹலோ, டெய்லி இதை ஒரு 10 தடவை சொல்லி பாருங்கள், ஒரு 10 நாளைக்கு சொல்லி பாருங்கள், 10 நாள்லேயே பெரிய மாற்றம் தெரியும். இருக்கீங்களா? களை தட்டும் வாழ்க்கை. அப்போதான் உறுதியாய் பற்றி கொள்வோம். கெட்டியாக பிடிங்க. இதை எத்தனை பேர் பிடிக்க போகிறீங்க? கெட்டியாக எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் தொடருவோம். ஸ்தோத்திரம். கைகளை வைத்து கத்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கத்ரா இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் ஆழமாய் உள்ளத்திலே பதியட்டும். ஜனங்களுடைய உள்ளத்திலே வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படட்டும். வார்த்தை அவருடைய வாயிலும் இருதயத்திலும் இருப்பதாக பலமாய் விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளட்டும். எல்லா மூடத்தனங்களையும் கெட்ட காரியங்களையும் மேற்கொண்டு ஜெயத்தை, வெற்றியை வாழ்க்கையில் உண்டாக்கட்டும், வாழ்வை உண்டாக்கட்டும். உமக்கே கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.